தன்னுடைய சொந்த ஒரே ஒரு மனைவி. எந்த புருஷனுக்கும் தன்னுடைய மனைவி தேவனை தூஷித்து செத்து போயிடுறா, சூசைட் பண்ணிக்கோன்னு சொன்னா ஒரு புருஷனால் அதை தாங்கவே முடியாது. இன்னர் மோஸ்ட் சர்க்கிள், ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய இன்னர் மோஸ்ட் சர்க்கிள் அவனுடைய ஸ்பௌஸ். அந்த அம்மா வாயிலிருந்து இந்த பொல்லாத பேய் சொல்லுது, நீ தூஷித்து செத்து போயிடுன்ட்டு. என்ன வார்த்தை சொல்லுது? கடினமான சொல். அந்த கடின சொல்லுக்கும் கூட அவன் டாலரன்ஸ் கொஞ்சம் கூட கீழே வராதபடிக்கு அவன் இருக்கிறான்னா, நீங்கள் நேரம் நல்லாவே உணர்ந்திருப்பீங்க, புரிஞ்சிருப்பீங்க, என்னடா இந்த மனுஷன் இப்படி அப்படின்னு. எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு புரிஞ்சா எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க. நான் உயிரோடு இருக்கும்போது என் ஆண்டோடைய வேதத்தை எவ்வளோ அறியணுமோ அவ்வளோ அறியணும். அவர் அந்த வேதத்தை என்ஜாய் பண்ணணும், அந்த வேதத்தின்படி நடக்க நான் பிரயாசப்படணும். அவருக்காக உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்னால் முடிந்த மட்டும் அந்த வேதத்தின்படி நடக்கணும், அந்த வேதத்தின்படி நடந்து காட்டி போதிக்கணுங்கிற ஆசை. அவர் தாட்ஸ் ஆர் டேஞ்சரஸ் தாட்ஸ். கேன் யூ சே 100% யுவர் தாட்ஸ் ஆர் சாஃப்ட் அண்ட் க்ளீன்? 100% நம்ம தாட்ஸ் சாஃப்டாகவும் இருக்குது, க்ளீனாக இருக்குது. நம்ம யாராவது ஒரு எண்ணெயும் சேர்த்து கை தூக்க முடியுமா? இட் இஸ் நாட் பாசிபிள். தெர் ஆர் ஆஃப் எட்ஜஸ். கர்த்தர் ஹேண்டில் பண்ணட்டும், அவருக்கு டோர் திறந்திருக்கட்டும், நாட் டு த டெவில். இல்லையா? இதை சீரியஸாக எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வரும். அவனுக்கு நம்ம ஏமாந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. பிரியமானவர்களே, சிலர் பாருங்க, டான்னு எந்திரிச்சு அந்த டைமில் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடுவான். டானு வேதத்தை எடுத்து வாசிச்சிருப்பான். யார் பக்கத்தில் கூட வந்திருந்தாலும் டக்குன்னு அவன் பாட்டுக்கு போய் அவன் சைக்கிளில் அவன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அவனுக்கு டெய்லி ரிப்பீட் ஆகும். அவனுடைய நற்பழக்க வழக்கங்கள், அவனுடைய தேவனுக்கு அடுத்த காரியங்கள் ரிப்பீட் ஆகும். தினந்தோறும் 3 வேளை ஜெபித்தானா இல்லையா? பலகணிகளை திறந்து எருசலேமுக்கு நேராக முகத்தை வச்சு அவன் 3 வேளை, அது ஒரு சைக்கிள். அவன் தட்ஸ் அ சைக்கிள். தினந்தோறும் தட்ஸ் அ சைக்கிள், ரொட்டீன். சுயத்தை நம்ம என்ன செய்யறோம்? கர்த்தரை காட்டிலும் நம்ம அதிகமாக நம்ம சுயத்தை நிச்சயம் அதானே பொருள். நம்ம தூக்கத்தை அதிகமாக. ஆனால் தேவனுடைய ரகசியங்களை நம்ம கற்றுக்கொள்ளணும்னா இதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வரணும். சாப்பாடை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், வளவளான்னு பேசுகிறத சாக்ரிஃபைஸ் பண்ணணும். 4 மக்கள்கிட்ட பேசுகிறத காட்டிலும் கர்த்தர்கிட்ட பேசுகிறது தான் நல்லது. அமைதியாக இருந்தாலே மனசு அங்கே போயிட்டே இருக்கணும். ஏணிப்படி ஏறி மேலே இங்கே தூதர்கள் வர்ற அனுபவம் வரணும். பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் கற்றுக்கொள்வோமாக. யோபு ரொம்ப ஈஸியாக சொல்லலாம், ஒன்றும் சேதப்படுத்தாதுன்னு யோபு வாழ்க்கையில் சொல்லலாம். ஏன்னா அவன் கடைசி கட்டம் வரைக்கும் ஆல்மோஸ்ட் டெத் வரையும் வந்திருப்பானோ என்னமோ, அப்போ கூட விசுவாசத்தில் உறுதியாக இருந்து உத்தமத்தை காத்து கொண்டவன். அவன் சொல்றதுக்கு அவ்வளவு தைரியம் அவனுக்கு இருக்குது. இன்னைக்கு நம்ம சபைக்கு வரணும், டபால்னு நம்ம காரியத்தை செய்து கொள்கிறோம். அங்கே போய் சினிமா பார்க்குறோம், அங்கே போய் டிவியில் அதை பார்க்குறோம், இங்கே போய் செல்லில் அதை பார்க்குறோம், கெட்ட வார்த்தையும் பேசி இங்கே அங்கேயும் சொல்லிட்டு யாக்கோபுக்கு விரோதமாய் மந்திரமில்லை, குறி சொல்லுதில்லைன்னு சொல்லிட்டு இருந்தா இப்படி. இந்த மகிமைக்கு காரணம் என்னன்னு கேட்டா, இப்போ நான் சொல்ல போறத மனசுல இருந்து தயவு செய்து எடுத்தே போடாதீங்க. ஹோலினஸ், பரிசுத்தம். பரிசுத்தம் இருக்கிற இடத்துல தெய்வ மகிமை இருக்கும். எந்த சபை பரிசுத்தத்தில் டாப்பில் நிற்குதோ அவன் தொடவே முடியாது. தொட்டு பார்த்து வெந்தவனாய் வெளியில போவான். அல்லேலூயா. ஒரு காரியத்தை மனதிலே வைத்து கொண்டிருந்தேன். நம்ம டோரு ஓப்பன் பண்ணால் ஸ்தோத்திரம் அவன் உள்ளே வர்றான்ட்டு நம்ம பல நாளாக நம்ம அதை திங்க் பண்ணி, கதவை திறந்து அவன் உள்ளே வருவான் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப நாளாக திங்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ நேற்றைக்கு ஆண்டவர்கிட்ட சும்மா கேட்டுட்டு இருந்தேன், தெய்வமே இந்த டோர் ஓப்பன்னா எல்லாருக்கும் டோர்னால் தெரியுது, ஆனால் என்னென்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன். அப்போ தானே நாங்கள் என்னென்ன காரியங்களை நாங்கள் மூட முடியும், எதுக்கு திறக்கணும், எதுக்கு மூடணும்னு சொல்லுங்கள். ஜென்ரலாக சொன்னீங்கன்னா ஏற்றுக்கொள்கிறோம், இருந்தாலும் எங்களுக்கு தெளிவாக வேணுமே அப்படின்லாம் யோசித்து கொண்டிருக்கும்போது க்ளோஸ் த டோர்ஸ் அப்படின்னு வரும்போது என்னென்ன செய்யணும். இந்த செய்தி ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னாக்க, தெர் இஸ் அ வைட் ஸ்பெக்ட்ரம்னா
ஒரு எண்டு, ஒரு ஸ்டார்ட் பண்ணி ஒரு எண்டில் முடியும். இது வைட், அதுக்கு பேர் ஸ்பெக்ட்ரம்னு பேர். எப்போவுமே அது நடுவில் ஒரு 10 காரியங்கள் நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன், உங்கள் மனசை ப்ரிப்பேர் பண்ணுறேன். இந்த 10 காரியங்கள் ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்த அதெல்லாம் நான் எழுதிட்டு வந்தேன். சில காரியங்கள், இன்னென்ன 10 காரியங்கள் செய்தால் 10க்கு மேலே கூட இருக்கலாம் நம்ம செய்கிறது, ஆனால் பொதுவாகவே அந்த 10க்குள்ளே அடங்குது. ஸ்பெக்ட்ரம். அதுக்குள்ளே சிலர், நம்ம பொதுவாக சபை என்னையும் சேர்த்து எல்லாரையும் சேர்த்து சொல்லும்போது, சில காரியங்களை செய்கிறவர்களாய் இருக்கலாம். இருக்கீங்கன்னு நான் சொல்ல முடியாது, செய்கிறவர்களாய் இருக்கலாம். சில காரியங்கள் செய்யாமலே கூட ஒரு சிலர் இருக்கலாம். அல்லது ஒரு சிலர் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புகிறவர்களாக கூட இருக்கலாம். ஆக மொத்தம் எல்லாமே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கட்டும். செய்கிறவர்களாக இருந்தால் மனம் திரும்பிடுவோம், செய்யாதவர்களாக இருந்தால் செய்யவே வேண்டாம், அப்படி நம்மளை காத்துக்கொள்வோம். ஆனால் த நாலேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நாம் அதை அறிய வேண்டியது நம்முடைய கடமை. ஏன்னால் என் ஜனங்கள் சொன்னார் ஆண்டவர். வேற யாரை பற்றியும் சொல்ல, சத்ருவின் பிள்ளைகளுடைய பற்றி அவர் சொல்லவே இல்லை. என் ஜனங்கள் அப்படிங்கிறார். அப்படின்னா அவருடைய பிள்ளைகள் அவருக்கு காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. அது சுருக்கமாக அப்படி தான் சொல்லணும். பைபிளில் எங்கே பார்த்தீங்கன்னாலும் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் அப்படிங்கிறார். எனக்கு ஆச்சரியமாக இருந்த ஒரு காரியம், எப்போ போன வாரம் சொன்னேனோ என்னமோ தெரியல, வாரத்து நடுவில் கூட ஒரு நாள் சொல்லியிருப்பேன். ஒரு யோபு வாழ்ந்த நாட்களில் அத்தனை பேர் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தாங்களா இல்லையா எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அது நடுவில் ஒரு மனுஷன் விசேஷித்த மனுஷனாக இருந்திருக்கிறான். பரலோகம் அவனை நோட் பண்ணியிருக்குது, பரலோகம் அவனுக்கு நன்மை செய்திருக்குது. டாக் ஆஃப் தி டவுன்னு நம்ம பழமொழி ஒன்று இருக்கும். எல்லாரும் ஒரு விஷயத்தையே உலகம் பூரா பேசுகிறான்னா தட்ஸ் த டாக் ஆஃப் தி டவுன்பாங்க. அதுபோல் பரலோக ராஜ்யம் பேசுகிறதற்கு பேச்சு பொருளாய் மாறின மக்களும் உண்டு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? பரலோக ராஜ்யம், பரலோகம் பேசுகிறதற்கு they become talk of the heaven மாதிரி. அப்போது the heaven has attracted these people much என்று சொல்லுகிறதை காட்டிலும் these people have attracted heaven much. அப்போது பரலோகத்தை ஈர்த்த மக்கள் பரலோகத்தில் பேசும் பொருளாக மாறிவிடுகிறார்கள். எத்தனை பேர் வாழ்ந்திருக்கிறாங்க? வாழ்ந்த அந்த நாட்களில் வாயை திறந்தா யோபுன்னு வருது, ஆண்டவர் வாயை திறந்தா யோபுன்னு வருது. அப்போ அந்த யோபு என்கிற இந்த மனுஷன் அவர் வாயை திறந்து முதல் ஆளாக பேசக்கூடிய அளவுக்கு பேசும் பொருளாக அவருடைய லைஃப் இருந்திருக்குதே. அப்படியானால் அவன் எவ்வளவு விசேஷித்தவன் என்று சொல்வதை காட்டிலும் எவ்வளவு பாக்கியசாலி என்று சொல்லலாம். ஆமென். அப்போது அவனுக்கு கம்ப்ளீட்டாக த நாலேஜ் ஆஃப் த ஹோலி ஒன்னும் தெரியும், பரிசுத்தரை அறிகிற அறிவும் இருந்திருக்குது. அதே நேரத்தில் தேவனை கிட்டி சேருவதற்கு தடை செய்கிற பொல்லாங்கன் யாருன்னு கூட அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. இது ரெண்டுமே நமக்கு அவசியம். அது அவசியம். இந்த ரெண்டாவது சொன்னது அவசியம் இல்லைன்னு தேவன் கண்டால் சத்ருவை குறித்து ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டாரே. என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள், சிறைப்பட்டு போகிறார்கள்னு ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டார். அப்போ அவர் சொல்கிறாருன்னா அதில் விஷயம் இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கிட்டா உஷாராக இருந்து நம்ம தப்பிச்சுக்கலான்னு அர்த்தம். ஸோ இதை நம்ம அறியணும். அவன் அவுட்டர்லேருந்து ஆரம்பிக்கிறான். அது நான் ரொம்ப அடிக்கடி இந்த வாரம் பூரா அதை தியானம் பண்ணி கொண்டிருந்தேன். அவுட்டரில் ஆரம்பித்து அவன் எப்படி அதை டீல் பண்ணுறான்னு தேவன் கவனிச்சிட்டு இருந்திருக்கிறார். அவுட்டர் சர்க்கிள்னா என்னன்னா, அவனுக்கு இருக்கக்கூடிய சொத்து, ஆடு மாடு ஒட்டகம், ஏராளமான ஒட்டகம். அவன் கிழக்கத்து புத்திரர்கள், அவன் பயங்கரமான பணக்காரன், செல்வாக்கும் பணக்காரனும், அவ்வளோ ஐஸ்வர்யம்.
ஒரு மனுஷனுக்கு நல்ல பணக்காரனா இருக்கிறவனுக்கு, வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறவங்களுக்கு முதலாவது அந்த பணத்தோ அல்லது பணமோ அல்லது வசதி வாய்ப்புகளோ அடி வாங்குமானால், நீங்களே சொல்லலாம், இப்போ அடி வாங்குமானால் அவங்களுக்கு எவ்வளவு ஒரு லாஸ், அது இழப்பு. நம்ம வீடுகள் சொத்து சுகமெல்லாம் போச்சுன்னா எவ்வளவு இழப்பு. அதை திருப்பி நம்மளால் ரெக்கூப் பண்ண முடியுமா? அதை கொண்டு வர முடியுமா? முடியாத ஒரு காரியம். இப்போ மனசு எவ்வளவு வேதனை அடையும். ஆண்டவரே, வச்சிருந்த ஒன்று கூட இல்லையே, போச்சேன்னு. அதுலேயே அவன் இரும்பு கம்பி மாதிரி நின்னான். அவன், இந்த மனுஷனுடைய இருதயம் என்னன்னு நமக்கு முழுசாக தெரியணும். இவ்வளவுதான் நம்ம பேச முடியுது. பரலோகத்தில் போன பிறகு அவன் முகத்தை பார்த்த பிறகு தான் நமக்கு திருப்தியே வரும். ஏயா, உன்னைய பற்றி ஹெவன் அன்னைக்கு பேசிச்சு, ஆனால் உன்னைய பற்றி எங்கள் சபை பேசிக்கிட்டே இருக்குயா, நாங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம். எப்படியா அவனுக்கு இந்த இருதயம் கிடச்சிது? அவுட்டரில் தொட்டு பார்த்த பிறகு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுறான். அதை தொட சொன்னதே தேவன் தான். ஆனால் இவன்கிட்ட ஒன்றும் பேசினதாக இல்லை. கர்த்தர் நல்லவர். எனக்கு இதெல்லாம் ரொம்ப மதுரமாக இருக்குது சில நேரங்களில். ஏன்னா நம்ம பாடுபட்டு துன்பப்படும் போது, வேதனைகள் அனுபவிக்கும் போது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை மதுரமாக மாறுது. என்ன சொல்ல வர்றீங்க? இந்த நல்ல ஜாலியாக ரெட் கார்பெட் வெல்கமில் போகும்போது அது தெரிய மாட்டேங்குது. ரெண்டாவது, இந்த பாடுபடுகிறவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறதும் அவர்களுடைய எண்ணங்களை புரிஞ்சுக்கிறதுல அவ்வளவு திருப்தி வருது. நமக்கு நடந்த காரியம் இன்னொருத்தனுக்கு நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னா, அது நமக்கு ஈஸியாக புரியும். எனக்கு அது ஏற்கனவே நடந்திருக்குது, அதனால் என்ன நடக்குதுன்னு தெரியும். அந்த வாழ்க்கை ரொம்ப மதுரமான வாழ்க்கை. அவுட்டரில் தொட்டு பார்த்துட்டு அவன் இது பயங்கர ஸ்ட்ராங்காக நிற்கிறான். ஆனால் அவன் என்னென்னலாம் எப்படி இருந்தான்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்டுறார். அதுக்கு அடுத்து கொஞ்சம் இன்னருக்கு வாரான். இன்னரில் வரும்போது ஒரே நாளில் 10 பிள்ளைகளும் செவர் இடிஞ்சு செத்து போயிடுறாங்க. பேசுகிறது ரொம்ப ஈஸி, கேட்குறதும் ஈஸி. ஆனால் இன்னைக்கு ஒரு 14 வயசு தானா ஏம்மா, 17 வயசுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த சாட்சி சொன்னதில் அவங்க அழுகையை பாருங்கள். எவ்வளோ துயரமான ஒரு காரியம். படபடபடான்னு ஆயிடும் நமக்கு. எல்லாருக்குமே அப்படி தானே. அப்போ கண் எதிர ஒரு 10 பிள்ளைங்க அடுத்தடுத்து நடக்குதுன்னு சொல்லலாம். ஒருத்தன் அப்படி போயிட்டு வந்தோடனே ஒருத்தன் இன்னும் வரான் துர்ச்செய்தியை கொண்டு வர்றதுக்கு. அப்போ தான் போனான், இன்னொருத்தன் வரான். அப்போ கற்ப பிறப்புகள் போயிடுச்சுன்னா இனி அவன் கொஞ்சம் நிலை கொலைய ஆரம்பிப்பான். அவனுடைய அந்த டாலரன்ஸுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே வருது. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி கீழே போயிட்டே இருக்கும். என்னை பொறுத்த மட்டும் இந்த ஒரு பிள்ளை 2 பிள்ளை போச்சுன்னு சொல்கிறத காட்டிலும் அட்லீஸ்ட் அதையாவது ஆறுதல் படுத்திக்கலாம். இப்படி ஒரு கோரமாக 10 ஒரே டைமில் போகுதுன்னா மனுஷனால் அது விவரித்து சொல்ல முடியாத ஒரு துயரம். இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த துயரம் பழைய துயரத்தோட ஆட் ஆகுது. அவுட்டரும் ப்ளஸ் கொஞ்சம் செத்து ரெண்டும் ஆட் ஆகுது. அப்போ ரெண்டும் ஆட் ஆகும்போது இன்னும் டாலரன்ஸ் என்ன ஆகிடுதுன்னா இன்னும் குறையுது. குறைய தேவனை தூஷணப்படுத்துறதும் தேவனை குறை சொல்லுகிற ஒரு 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 ஆட்டிடியூடு கூட போயிட்டே இருக்கு. ஒரு 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 சர்டன் டிஸ்டன்ஸ், சர்டன் லெவலில் தான் நம்ம அமைதியாக இருக்க முடியும். எப்போவுமே டாலரன்ஸ் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அது நமக்கு கோஷன்ட், அது ரொம்ப வீக்கு மனுஷர்களுக்கு. இப்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பயங்கரமான இக்கட்டில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணி உள்ளே வர்றான். இப்படி நம்ம யோசிக்கணும், இப்படி நம்ம ஸ்டடியை எடுக்கணும். அவன் இன்னும் யோசிக்கும்போது தன்னுடைய சொந்த ஒரே ஒரு மனைவி, எந்த புருஷனுக்கும் தன்னுடைய மனைவி தேவனை தூஷித்து செத்து போயிடுறா, சூசைட் பண்ணிக்கோன்னு சொன்னால் ஒரு புருஷனால் அது தாங்கவே முடியாது. அது இன்னர்மோஸ்ட் சர்க்கிள், ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய இன்னர்மோஸ்ட் சர்க்கிள் அவனுடைய ஸ்பௌஸ். அந்தம்மா வாயிலேருந்து இந்த பொல்லாத பேய் சொல்லுது, நீ தூஷித்து செத்து போயிடுன்ட்டு. என்ன வார்த்தை சொல்லுது? கடினமான சொல். அந்த கடின சொல்லுக்கும் கூட அவன் டாலரன்ஸு கொஞ்சம் கூட கீழே வராதபடிக்கு அவன் இருக்கிறான்னா, நீங்கள் நேரம் நல்லாவே உணர்ந்திருப்பீங்க, புரிஞ்சிருப்பீங்க, என்னடா இந்த மனுஷன் இப்படி அப்படின்னு. எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, உங்களுக்கு புரிஞ்சால் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க. ஏன்னா
இந்த இருதயம் எனக்கு இருக்காங்கிறது நான் முதல்ல சந்தேகப்படுறேன். நான் முதல்ல சந்தேகப்பட்டுக்கிறேன். இப்படி ஒரு பரிசுத்தவான் இருந்தாரா? அந்த நாட்களில் சபை இல்லாத நாட்கள், பிரமாணம் மனசாட்சியின் பிரமாணம் தான். அந்த நாட்களில் பாஸ்டர் யாரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நாட்களில் எப்படி ஆண்டவரே, நிச்சயமாக இந்த பரிசுத்தவான்கள் இருக்கக்கூடிய அந்த லெவல்ஸ் வேறு மாதிரி இருக்கும்னு என்னுடைய அபிப்பிராயம். இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு பக்கத்தில் அருகாமையில் இருப்பார்கள் என்று என்னுடைய ஒரு சின்ன கனவு, ஒரு சின்ன நம்பிக்கை. அது தப்பா ரைட்டா ஏதுன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. நிச்சயமாக இருக்கணும். ஏனோக்கு இடத்த போய் நம்ம பிடிக்க முடியுமா? ஒரு பவுலுடைய இடத்த நம்ம பிடிக்க முடியுமா? இன்னும் இப்படி கேட்டேன்னா உங்களை வெறுப்பேற்றுற மாதிரி ஆயிரும். என்ன பாஸ்டர் இவங்களெல்லாம் கொண்டு வந்து எங்கள் பக்கத்தில் நிற்க முடியுமா? என்ன சொல்கிறீங்க? அவ்வளவு க்ளோஸா இவங்க விசுவாசம் எப்படி? ஸோ அதையும் கொஞ்சம் தாண்டி அதை கூட சமாளிச்சிட்டார். அதையும் சமாளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இனி ஒன்லி ஒன் திங் என்னன்னா தன்னுடைய சரீரம். இந்த சரீரத்தில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள் நிமித்தம் ஒருவேளை அவனை மரணமே கூட வரலாம். அவன் அப் டு த பாயிண்ட் ஆஃப் டெத்து. ஆனால் வேதம் தெளிவாக எதையுமே அங்கே சொல்லலை. அந்த புண்ணு, அந்த சொரன்னது, ஓட்டெடுத்து சொரன்னது, அவனுக்கு என்ன அல்சர் வந்ததா, இல்லை அது என்ன ஸ்கின்னில் ப்ராப்ளமா, இல்லை என்ன ஆன்டிபயோட்டிக் அங்கிள்பயோட்டிக்லாம் அங்கே இருந்துச்சு, ஒன்றும் கிடையாது. என்ன ஹை கிரேடு ஃபீவர் வந்ததா, ஐ டோன்ட் நோ. இன்றைக்கி லோ கிரேட் ஃபீவர்லேயே நம்ம படுற பாடு. ஒரு ஹை கிரேட் வந்து கொதித்து எத்தனை நாள் இருந்தான், ஏது என்ன இலையை போட்டு சுற்றிட்டு தின்னுக்கிட்டு மென்னுக்கிட்டு இருந்தானோ, ஐ டோன்ட் நோ. உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அதை சொறியறதுல எப்பா எவ்வளவு ரணம், வேதனை. ஓட வச்சு சொறியிற அளவுக்கா? அது எனக்கு புரியல. அப்போ நமக்கு இவ்வளவுதான் நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குது, வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் பட்ட பாடும் துன்பமும் வேதனை உச்சகட்டத்துக்கு போனான். அப்போ கூட ரொம்ப பிடிச்ச, நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கேரக்டர் பழைய ஏற்பாட்டில் இருக்குது யோபு, அடுத்து ஆபிரகாம், இப்படி தான் வருவாங்க. அந்த நிலைமையிலையும் கூட அவன் இறந்து போகிற, நான் யோசிக்கிறேன் இப்படி, ஒருவேளை மரணத்துக்கு ரொம்ப சமீபமாய் வந்திருப்பானோ தெரியல. அப்படி யோசித்ததின் விளைவு என்ன? எப்படிதான் நீ இப்படி யோசிக்கிறேன்னு 4 பேர் கேட்டால் எனக்கு ஒரு பதில் இருக்கு. அவர் என்னை கொன்று போட்டாலும். அப்போ எந்த இடத்துக்கு வர்றான்? அந்த வசனத்தை வச்சு எனக்கு என்ன ஒரு கற்பனை போகுதுன்னா, ஆல்மோஸ்ட் he would have come to the point of very point of leaving his soul, his spirit. அந்த அளவுக்கு வந்துட்டானா? அப்போ கூட நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அப்போ இந்த பழைய ஏற்பாட்டு நாட்களில் எவ்வளவு ஒரு விசுவாச வீரனாய் அவன் இருந்திருக்கிறான். அவனுடைய அறிக்கைகளில் ஒன்று கூட பெசகாமல் இருந்திருக்கிறானே. இந்த நிலைமையில் ஒருவேளை என்னையை வச்சு பார்த்தா நான் அந்த இடத்துக்கு சூட்டபிளாக ஃபிட் ஆயிடுவேனா எனக்கு தெரிய மாட்டேங்குது. நம்மில் எத்தனை பேர் அந்த லெவலில் அதை பண்ண முடியும், தாங்க முடியும் தெரிய மாட்டேங்குது. அவுட்டர்லேருந்து அவன் வருவான், அங்கேயே அவன் அவுட்டுன்னா, அந்த மனுஷன் அவுட்டுன்னா அவன் சாதிச்சிட்டான்னு அர்த்தம். அவனை விடக்கூடாது. உங்கள் இருதயத்தில் இப்போ இதை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல தீர்மானம் நீங்கள் எடுக்கிறீங்க. எனக்கு முன்னால் ஓடின ஒரு பரிசுத்தவான் எனக்கு ஒரு நல்ல பாடம் கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கிறார். ஆமேன். அவருக்கு என்ன நடந்தது என்பதை தேவன் ரொம்ப தெளிவாக எழுதி. இன்னொரு காரியத்தை நான் யோசித்தேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவனை ஆறுதல் படுத்த வந்ததான நண்பர்களால் அவனுக்கு ஒரு லாபமும் இல்லை. இந்த எலிப்பாசு குலிப்பாசுன்னு 4 பேர் வந்தான், 3 பேர் வந்தானுங்க, போட்டு புலம்பிக்கிட்டே உட்கார்ந்தானுங்க. என்னடா இவனுங்க வந்து உட்கார்ந்துருக்கான், உங்கள் வார்த்தைகள் என் இருதயத்தை தொடமாட்டேன் என்கிறது அப்படின்னா. 7 நாள் உட்காந்து முதல்ல புலம்பி பார்த்தானுங்க, அக்யூஸ் பண்ணி பார்த்தானுங்க. எந்த கார்னர்லேருந்து எந்த டைரக்ஷன்லேருந்தும் ஆறுதலே கிடையாது.
இந்த மனுஷனை நம்ம எடுத்துக்கொண்டு இந்த மனுஷனுடைய விசுவாசத்தை பின்பற்றி நமக்கு விரோதமாக வரக்கூடிய எல்லா எதிரிடையாய் வரக்கூடிய போராட்டங்களை நாம் ஜெயிக்கணும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த சாட்சியை தவிர்த்து இன்னொரு சாட்சி நமக்கு அவசியமே கிடையாதுன்னு நினைக்கிறேன் நான். இந்த அளவுக்கு போன ஒரு மனுஷனுடைய சாட்சியை காட்டிலும் இன்னொரு சாட்சி நமக்கு அவசியமே இல்லை. அவ்வளவும் அவன் விசுவாச. சரி, அவரையாவது பார்க்கலாமா அப்படின்னு அவன் ஒரு ஆலோசனை வச்சுருந்தான், ஒரு ஆசை வச்சுருந்தான். நான் தேவனை பார்க்க முடியுமான்னு. அதையும் நிராகரிக்கப்பட்டது. அப்போ சொல்கிறான், முன்னால் போனால் அவர் இல்லை, பின்னால் போனால் நான் பார்க்க முடியல, சைடில் போனால் அவர் ஒளித்திருக்கிறார், லெஃப்டில் போனால் கிரியை செய்கிறார், நான் அவரை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு, என்னையா ஆண்டவர் நீர் என்னையா மர பின் அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லாதபடிக்கு, ஆனாலும் நான் போகும் பாதையை அவர் அறிந்திருக்கிறார். நான் இந்த மனுஷனுடைய விசுவாசம் பாருங்க. அப்போ அந்த ஒருவேளை யோபுடைய சொந்தக்காரர்களோ உற்றார்களோ உறவினர்களோ யாராவது இருந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் என்ன நினச்சிருப்பாங்க, இதை போல் ஒரு பைத்தியம் உலகத்திலே இருக்காது போல. என்னடா இது தேவனேன்னு சொல்லிட்டு பைத்தியக்காரமாக இருக்கான், இவனை பார்த்தா ஆள் அடையாளம் தெரியாத அளவுக்கு போயிட்டானே, ரூபம் தெரியாத அளவுக்கு. ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் சோதனைகள் நமக்கு பல டைரக்ஷன்லேருந்து வரும். ஏதாவது ஒரு டைரக்ஷனில் ஒரு ஆறுதல் கிடைக்குமான்னு பார்த்தா அதெல்லாம் வாசல்கள் மூடப்பட்டிருக்கும். கலங்க வேண்டாம். நமக்கு முன்னால் ஓடின ஒருத்தர் இருக்கிறான். ஸ்தோத்திரம். இப்படி எல்லாம் ஃபெயில் ஆகி கடைசி வரைக்கும் சொல்லிட்டான், என் தோல் முதலானவைகள் அழிந்து போனாலும், அல்லேலூயா, ஆமேன், நான் மரித்தே போனாலும் என் மீட்பரை கடைசி நாளில் நான் அவரை காண்பேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என் மீட்பர் உயிரோடு இருக்கையில் எனக்கு என்ன குறை உண்டு சொல்லணும். நான் வேறு டாப்பிக்கில் போகணும், இருந்தாலும் ஆண்டவர் இப்படி நடத்துகிறதுனால கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நம்முடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை எப்போதும் வரட்டும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அது நம்முடைய விசுவாச வாழ்க்கை கூட்டி கொண்டு வரும். ஒரு நாளும் கர்த்தர் கைவிடுவதில்லை. நானும் அவர் இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கையில் எனக்கு என்ன குறை உண்டு, நீ சொல் மனமே. இந்த பாட்டை பாடினவங்க கூட இவங்களுடைய சரித்திரத்தை உண்மையாக நம்ம எடுத்து பார்த்தோம்னா, ஒவ்வொரு பாட்டுக்கும் பாடல் பிறந்த கதைன்னு ஒன்று இருக்குது. அந்த சரித்திரத்தை எடுத்து பார்த்தா அவங்க என்ன நிலைமையிலேருந்து அந்த பாட்டு வந்துச்சுங்கிறது நமக்கு ரொம்ப விசுவாச வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா. பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோ, சாபமே தீர்த்தோ சத்குருநாதன், சஞ்சலமினியே நெஞ்சமே மகிழாய், மீட்பர் உயிரோ நெருக்கையிலே என்ன குறை உண்டு, நீ சொல் மனமே, கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி வரை மட்டும் கைவிடாதிருப்பார், பவமண்ணை பழிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியினுள் எந்தனை எடுப்பார், மீட்பர் உயிரோடு கையிலே என்ன குறை உண்டு, சொல் மனமே, ஆசி செய்திடுவார், அருள் மிக அழைப்பார், அம்பரந்த நிலன காய்ஜரிப்பார், மோசமே மறைப்பார், முன்னமே நடப்பார், மோட்ச வழி சத்தியம் வாயில் உயிரெனும் என் மீட்பர் உயிரோடு இருக்கை. பாடுவோம், பாடு, எல்லாம் நல்ல சந்தோஷமாய் பாடு. ஆமென். சொல் மனமே, என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோ, என்னோடு இருக்கவே எழுந்திருந்தோ,
உலகுயர்ந்தோ உன்னதன் சிறந்தோ மித்திரனே சுக பத்திரம் அருளும் என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே என என்ன குறை உண்டு நீ சொல் மனமே சொல் மனமே. அருமையான புலவர்கள் பாடின இந்த பாடல்கள், அந்த அனுபவங்கள் அப்படி ஒன்னொன்னா உள்ள வர 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 அவனுடைய விசுவாசத்தையும் அவன் குறையக்கூடிய நாட்களில் குறைத்து போடாமல் ஒரு காரியத்தை அறிந்தான். இதுக்கெல்லாம் காரணம் மனுஷர்கள் அல்ல, பின்னால ஒருத்தன் இருக்கிறான். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் புரிஞ்சுக்கணும். தேவனுடைய மக்களுக்கு விரோதமாய், கர்த்தருடைய சபைகளுக்கு விரோதமாய், உண்மையாய் கர்த்தரை தேடுகிற வாஞ்சியாய் இருக்கிற மக்களுக்கு விரோதமாய் போராட்டங்கள் எப்பொழுதும் உண்டு, மறக்கக்கூடாது. உபத்திரவங்கள் உண்டு, மறக்கக்கூடாது. உபத்திரம் உண்டு என்று சொல்லுகிற அந்த சத்தத்தை நாம் மறக்கக்கூடாது. ஆனாலும் சர்வ வல்லவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவன் ஒரு நாளும் ஜெயித்தவன் அல்ல. ஒரு புஸ்தகம் ரொம்ப நாளைக்கு முன்னால் அதனுடைய தலைப்பை பார்த்தேன். த பம்ப்ஸ் ஆர் வாட் யூ கிளைம்ப் ஆன் அப்படிங்கிற ஒரு புஸ்தகம். த பம்ப், அது குன்று போல, அது ஒரு மண்மேடு போல. அந்த மண்மேடை பார்த்துட்டு நம்ம பயப்படாதபடிக்கு, அந்த மண்மேடை பார்த்தோன்னே இது நான் அது ஏறி போக வேண்டிய மண்மேடுன்னு சொல்லி எடுத்துக்கோணும். ஒரு சின்ன குன்று மாதிரி இருக்குதுன்னா நம்ம ஐயோ அம்மா குன்றா இருக்குது, இது எப்படா நம்ம ஏறுறதுன்னு சொல்லி பின்வாங்கி போகாதபடிக்கு இது நான் ஏறுவதற்காக வைத்திருக்கேன். அதுக்கப்புறம் மேலே போனீங்கன்னா இன்னொரு குன்று ரெடியாக இருக்குது. இது ஏறின பழக்கம், நீங்களே பேசிடலாம். இது ஏறின பழக்கம், இது ஏறின விசுவாசம், அடுத்தது ஈஸியாக ஏறலாம். இப்படி ஒன்றா ஏறி ஏறி எங்கே நிற்போம்? உச்சியில் போய். இதே தான் த பம்ப்ஸ் ஆர் வார்ன் வேஸ் பீன் அப்படின்ற ஒரு நல்ல தேவதாசன் எழுதினது. ஃபென்டாஸ்டிக் புக். அப்பா, ஃபென்டாஸ்டிக் புக். த பம்ப்ஸ் ஆர் வாட் யூ கிளைம்ப் ஆன் அப்படின்னு வாசிக்க முடிந்தால் வாங்கி வாசிங்க. சின்ன புஸ்தகம் தான், த பம்ப்ஸ் ஆர் வாட் யூ கிளைம்ப் ஆன். கடைசியில் போன பெரிய குன்றுக்கு, ஒரு லாஸ்ட் குன்று மேலே ஏறி நின்னதுக்கப்புறம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் கீழே தான் எட்டி பார்க்கணும். வேற இன்னொரு குன்று இல்லை. அப்போ கீழே எட்டி பார்த்தா இவ்வளவு தூரம் நம்ம கடந்து வந்திருக்கோமா? கடந்து வர பண்ணினவர் நம்மோடு கூட கைப்பிடித்து கொண்டு போய் கடந்து வர பண்ணினாரே. ஹல்லேலூயா. எனவே challenges are for our growth, not for our defeat. ஹல்லேலூயா. சவால்கள் நம்முடைய வளர்ச்சிக்காக இருக்கிறது ஒழிய சவால்கள் நம்முடைய வீழ்ச்சிக்காக இல்லை என்கிற ஒரு சத்தியமும் நாம் அறிய வேண்டியிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு சின்ன விஷயத்தில் விசுவாசத்தில் மேலே வந்ததுக்கப்புறம் அடுத்த பெரிய விஷயத்தை நம்ம சந்திக்கிறதுக்கு நமக்குள்ளே போன விசுவாசம் நமக்கு ரொம்ப உதவி செய்யும். அதையும் தாண்டிட்டோம். உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன். ஒரு முறை பாஞ்சதுக்கப்புறம் அடுத்து எந்த சேனைக்குள்ளையும் பாய்கிறதுக்கான விசுவாசம் நமக்கு கிடைக்கிறது. கர்த்தர் நம்ம எப்படி பழக்க வைக்கிறார். அடுத்து ஒரு காரியத்தை யோசித்தேன். இதெல்லாம் கொஞ்சம் நான் என்னுடைய சப்ஜெக்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னால் இதெல்லாம். அப்போது 1வது அதிகாரத்தில் யோபுட்ட பேசினதா இல்லை, ஆனால் அவனை குறித்ததான சாட்சி சாத்தான்ட்ட சொல்கிறார் ஆண்டவர். அப்போ 1வது அதிகாரத்தில் யோபையும் கூப்பிட்டு தனியாக அவன்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரகசியமாக ஒரு 10 நிமிஷம் கழிச்சு, யோபு இங்கே வா, ஒருத்தன் வந்து உன்னை பற்றி கேட்டு போனான் அப்படின்னு சொல்லவே இல்லை. 42வது அதிகாரத்தில் மறுபடியும் அவனோடு யோபு பேசி 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 எல்லாம் மற்ற பாதியிலெல்லாம் பிரதியுத்தரமாக வருது. அவர் பதில் தர்றார். ஆனாலும் ஒரு டஃப் பிஸ்னஸ் மேனை போல் பதில் தருகிறார். ஏட்டிக்கு போட்டிக்கு நடக்குது 2 பேருக்கும் சம்பாஷணை. இருந்துட்டு போட்டோம். 42வது அதிகாரத்தில் வரும்பொழுது ஒரு அன்பான ஒரு வார்த்தையை பார்க்குறோம். யோபு, கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார்னு போட்டிருக்கு. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் பிடிச்சிருந்ததுன்னு கேளுங்க. இவன் இவ்வளவு எத்தனை மாதமோ வருஷமோ இது நடுவில் எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. சிலர் சொல்கிறாங்க 9 மாதங்கிறாங்க, சிலர் சொல்கிறாங்க இத்தனை வருஷங்கிறாங்க. இதை போட்டு மண்டையை உடைக்க வேண்டாம். அது எப்படியோ
இந்த அளவுக்கு ஒரு காரியத்தில் இறங்கினவன் திருப்பி மறுபடியும் மேலே வரும்போது அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த பயங்கள், தொல்லைகள், வேதனைகள் என்னென்னலாம் கலந்து வந்திருக்கும். இது பண்ணது பிசாசுன்னு நல்லாவே தெரியுது, சாத்தான்னு தெரியுது. அப்போ சாத்தான் எவ்வளவுக்கு இவனை விசிட் பண்ணி ஒருவேளை அதைரியப்படுத்தி இருக்கவும் கூடும். என்ன கனவுல வந்து என்ன மிரட்டினானோ, இல்லை நேராகவே வந்து மிரட்டினானோ தெரியாது. எல்லாத்துக்குமே அசையாத ஒரு மனுஷன் டயர்டாக இருப்பான்னு நான் நினைக்கிறேன். He would have become very tired in his life. At the end of his day, he would have become very, very tired. அந்த டயர்டான முகத்தை தேவன் பார்க்காமல் விடுவாரோ? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பார்த்து தேவனை மையப்படுத்துங்க. நம்ம அவ்வளவு சோர்ந்து போய் வாழ்க்கையில் அடி வாங்கி எல்லாம் வாங்கி என்னென்னலாம் பண்ணி கடைசியில் அந்த நேரத்துலையும் விசுவாசத்தை விட்டாமல் பிடிச்சிருந்து ஒரு நாள் கூட தேவனை குறை சொல்லாதபடிக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்து அவன் டயர்டாக இருக்கும்போது இன்னும் அடிக்கடி சொல்லுகிறான், எனக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தர் எவனாவது இருந்தால், நடுவில் எவனாவது பேச்சுவார்த்தை பண்ணால் நலமாக இருக்கும்ன்றான். இஸ் ஆஸ்கிங் ஃபார் அ மீடியேட்டர், he didn't find. அப்புறம் சொல்கிறான், எனக்கு என்றைக்கு மாறுதல் வருமோ அப்படின்னு சொல்கிறான். இந்த சூழ்நிலை நான் எப்போ எனக்கு மாறுமோ தெரியல. ஏங்க, நமக்கு வந்து ஒரு சின்ன விஷயத்தில் எப்போ மாறுதல் வருமோன்னு கையை ஒய்யோங்கிறோம். இவனுக்கு வந்த சோதனையில் மாறுதலுக்காக தேடினா எப்படி இருக்குன்னு பாருங்க. பாவம், அது நிராகரிக்கப்பட்டது. அப்படி நிராகரிக்கப்பட்டாலும் கூட விசுவாச வாழ்க்கையில் தளர்ந்து போகாமல் போன பிறகு அவனோட முகம் டயர்டாக வாடி தொங்கி போயிருக்கும். இவனுக்கு முன்னால் நம்ம போன பாதையில் நம்ம பட்ட டயர்டெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எப்படி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்களோ? அல்லேலூயா. ஒன்றுமே கிடையாது. ஆனாலும் நம்முடைய டயர்ட் நமக்கு தான் தெரியும். ஒன்றுமே இல்லாட்டினாலும், அவங்க லெவலில் போகாட்டினாலும், நமக்கு பட்ட பாடு, நம்ம முகம் தொங்கி போனது நமக்கு தானே தெரியும். நமக்கு எப்படா மாறுதல் வரும்னு நம்ம காத்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஏன்னா நம்முடைய விசுவாசம்லாம் அந்த விசுவாசம் மாதிரி இல்லை போல இருக்குது. அதனால் கொஞ்சம் லெவலோடு நிறுத்திக்கிட்டார் ஆண்டவர். இதுக்கு மேலே போச்சுன்னா பல்பு ஃபியூஸாக போயிடும் அவனுக்குன்ட்டு, வேஸ்ட்டு தான், குப்பத்தொட்டில் போடணுன்ட்டு. கர்த்தர் நல்லவர். அந்த அப்படிப்பட்ட சோதனைகள் வராது இருப்பதாக கர்த்தர் நல்லவர். அப்போ அவன் முகத்தை பார்த்தார். என்ன நினச்சிருப்பார்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும். இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் பேச முடியாது, எனக்கு நல்லா தெரியும். நான் தான் பேச முடியும், நீங்கள் பேச மாட்டீங்க. ஆனால் உங்கள் மனசில் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு பரிதாபப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் நின்று பிடிச்சி அப்படி பண்ணியிருப்பார் நினைக்கிறேன். இவன் பிள்ளைன்னா இவன் தாண்டா அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பார். இன்னொரு பக்கம் அவன் முகத்தை பார்த்தோன்னே, இவ்வளவு நாசமாக்குறானே இவன், வந்து என் பர்மிஷனை கேட்டு வந்து நாசமாக்கி போட்டானே வாழ்க்கையை, எப்படித்தான் இவனுடைய இருதயம் பாராட்டப்பட வேண்டும்னு சொல்லி சேர்த்து வச்சு தள்ளிட்டார் பாருங்க 2 மடங்கு. அல்லேலூயா. சேர்த்து வச்சு அந்த மனதுருக்கம், நம் தேவன் அதை கட்டாயம் செய்வார் என்று எனக்கு ஒரு விசுவாசம் உண்டு. உங்கள் வாழ்க்கையில் போராட்டங்களில் டயர்டாயிட்டீங்களா? நிச்சயமாக டயர்டாகும், வெறுத்து போகும். இந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்ம போராட்டங்களை குறித்து நினைக்கிறதுக்கு நமக்கு நேரம் கிடையாது. ஏன்னா இது சந்தோஷமான இடம். இந்த இடத்துல தேவன் இருக்கிறதுனால நமக்கு என்றைக்குமே மகிழ்ச்சி தான். அல்லேலூயா. அதுதான் அவர் சமூகத்தில் பேரின்பம், வலது பார்சத்தில் நித்திய உண்டு, பேரின்பம் உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்குது. தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் போகும்பொழுது we become very very tired and we cannot express that. வெளியில் யார்கிட்ட சொல்கிறோன்னு தெரிய முடியாத அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் முகங்கள் தொங்கி வாடி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய முகத்தை பார்க்கிறதுக்கு நம் தேவன் இருக்கிறார். ஒரு நாள் நம்முடைய முகத்தை பார்ப்பார். That day is not far away from this day. Hallelujah. அந்த நாள் இந்த நாளிலிருந்து வெகு தூரமாக இல்லை. I believe that. நான் அதை நம்புகிறேன். வெகு சீக்கிரத்தில் தேவன் நம்முடைய முகத்தை பார்க்கக்கூடிய நாள் வருகிறது என்று நான் வாஞ்சிக்கிறேன், ஆசைப்படுகிறேன், விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். அல்லேலூயா. ஆனால் அது வரைக்கும் விசுவாசத்திலே கொன்னே போட்டாலும் பரவாயில்லைன்னு சொன்ன ஒரு யோபை போல நாம் இருப்போமாக. கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. ஆமேன். அப்போது நம் மத்தியில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று எண்ணாதிருங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. திஸ் இஸ் குவைட் காமன்.
குவைட் காமன். நமக்கு அந்த நாலேஜை தேவன் தருகிறார் பாருங்க, நம்மை பழக்குவிக்கிறார் பாருங்க, நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன். விசுவாச வீரர்களை கொண்டு போய் அல்லேலூயா சொல்லலாமா? விசுவாச வீரர்களை கொண்டு போய் அக்கினியில் எத்தனை மடங்கு சூளையை ஏற்றுனாங்க? 7 மடங்கு சூளையை ஏற்றுனாங்க. அப்போது நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் இருக்குது. அவர் காட் இஸ் எ கன்சியூமிங் ஃபயர்னு. கன்சியூமிங் அப்படிங்கிற வார்த்தை இங்கிலீஷில் எதை குறிக்குன்னாக்க பட்சிக்குன்னா என்னென்னா அது இது தின்றும் சாப்பிட்ருன்னு அர்த்தம். பட்சித்து போடுதல்னா பலமுள்ளது பலமில்லாததை சாப்பிட்டுட்டு காணாமல் போயிடும். அது இனி அது இருக்காது. அந்த அளவுக்கு அது பவர்ஃபுல். அப்போ நம்முடைய தேவன் அக்கினியானவர். அவர் எப்படிப்பட்ட அக்கினியானவர்? பட்சிக்கிற அக்கினின்னா எல்லா அக்கினியும் சாப்பிட்ரும். தேவனுடைய அக்கினியை ஒருத்தனும் சாப்பிட முடியாது, பட்சிக்க முடியாது. இவன் இந்த விசுவாச வீரர்களை கொண்டு போய் 7 மடங்கு சூளையை ஏற்றி விட்டான். அது நடுவில் போட்டு விட்டானுங்க. போட்டவனுடைய அவன் கருகி செத்தான். ஆனால் அங்கே ஒரு அக்கினி வந்தது. அது பட்சிக்கிற அக்கினி. அது என்ன அக்கினி? பட்சிக்கிற அக்கினி. முன்னால் இவன் 7 மடங்கு சூளையை கூட்டினான்னா கூட்டினா என்ன, 70 முறை கூட்டினா என்ன? நம்பர் உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் எடுத்துகிட்டே போங்க. 7000 மடங்கு கூட்டினா என்ன? 7 லட்சம்னு சொல்லிட்டாங்க ஒருத்தர். அப்புறம் அடுத்த பிட்டு 7 கோடி, அப்புறம் 70 கோடி. என்ன வேணா கூட்டிக்கோ. தேவ ஜனமே, நாம் ஆராதிக்கிற தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். இந்த விசுவாசம் நமக்கு இருக்கட்டும். இவன் எத்தனை மடங்கு கூட்டினாலும் சரி, எவ்வளவு கூட்டினாலும் அவ்வளத்தையும் சாப்பிடுகிற தேவ அக்கினின்னு ஒன்று இருக்குது அல்லவா? I strongly believe that my God is a victor. அல்லேலூயா. அவரை தோற்கடிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, எங்கேயுமே கிடையாது. அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். சரி, இந்த பயல்களை கொண்டு போய் சிங்கக்கபியில் போட்டுருவோமா? போட்டலாமா? நம்ம ஆளுங்களை பிரைஸ் டவர்லேருந்து கொண்டு போய் 4 பேரை போட்டுருவோமா? அங்கே போட்டாங்கல்ல. நம்ம விசுவாசம் பலவீனம்னு சொல்லி நம்மளை ஒருவேளை சிங்கத்து முகத்தையே காட்ட மாட்டேங்கிறாங்க ஆண்டவர். முகத்தை காட்டினாலே பேப்பர் சிங்கம் பார்த்தாலே ஓடிடுவான் போல இருக்குதுன்ட்டு அவனை கொண்டு போய் போட்டாங்க. சரித்திரம் அது இல்லை? சரித்திரம் இல்லை? அப்போ என்ன பட்சிக்கிற அக்னி வந்துச்சு? அப்போ பட்சிக்கிற அக்னி வரல, யூதா கோத்திரத்து சிங்கம் வந்துச்சு. இல்லை? யூதா கோத்திரத்து சிங்கம் முன்னால இந்த சிங்கம் எல்லாம் அசிங்கம்தான். கர்த்தர் நல்லவர். அது என்னத்துக்கு பொம்மை சிங்கம் மாதிரி மாறிடுச்சே. இவ்வளத்தையும் கடந்து வந்ததான கர்த்தருடைய விசுவாச வீரர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு பக்கத்தில் ஏறாம தூரமாக இருப்பாங்க? கொஞ்சம் யோசிக்கணும். அதனால நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும்னா, கர்த்தாவே இந்த பாடங்களை கற்றுக்கொண்டு நாங்கள் கொஞ்சம் உம்மோடு கிட்டி நெருங்கி நிற்கணும் ஆண்டவரே, அப்படி போகணும் நம்ம. ஆமென். இப்போ ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனை, அந்த வசனம் என்னன்னா எபேசியர் 4வது அதிகாரம் 27வது வசனம். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். இதைத்தான் நான் என்னமோ ஒரு பேராகிராஃப் மாதிரி ஐயா வாசிக்க போகிறாருன்னு நம்ம நினச்சா, ஒரே சென்டென்ஸ் பார்க்குறதுக்கு இத்தனுண்டு சென்டென்ஸாக இருக்குது. வெரி வெரி பவர்ஃபுல். மை காட், அவ்வளவு டாப் கிளாஸ் வசனம் இது. இந்த வசனத்துக்காகவே நீங்கள் என்ன செய்யணும்? தேவனுக்கு மகிமையை செலுத்தணும். பார்க்குறதுக்கு இத்தனுண்டு வசனமாக இருக்குது. அவ்வளவு லைஃப்பில் நமக்கு இருக்கக்கூடிய சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் இதில் தான் இருக்குது. அல்டிமேட். அப்போ தான் நான் ஆண்டர்கிட்ட கேட்டேன் நேற்று. சும்மா போய் ஆண்டர்கிட்ட ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். தெய்வமே, இந்த வாசலை மூடுங்க, வாசலை மூடுன்னு சொல்கிறீங்களே, இது என்னன்னு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கப்பான்னா இந்த வசனத்தை கொடுக்குறாங்க. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். அப்போது neither give place to the devil. அப்போது சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிறது இது ஆலோசனையாக கொடுக்கலை. This is not a suggestion, but this is a command. It's a command. It's a command. Command is that comes a must. You must do it. வேற வழியே இல்லைன்னா நாசமாக போயிடுவேன்னு அர்த்தம். அதுதான் அப்படி. நீ இடம் கொடுத்தீன்னா அத்தோட வாழ்க்கை க்ளோஸ். அப்போ இது சஜஷன் மாதிரி கொடுத்தா எப்படி கொடுக்க முடியும் சொல்லுங்க? இது சஜஷன் கிடையாது, இட்ஸ் அ கமாண்ட்.
அப்போது இன்னொரு காரியத்தை யோசித்தேன். ப்ரிவென்ஷன் இஸ் வைசர் தேன் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு வாசகம் என் மனசில் நானாவே அதை உருவாக்கிக்கிட்டேன். நானே உருவாக்குனது தான். ப்ரிவென்ஷன் இஸ் வைசர் தேன் எக்ஸ்ட்ராக்ஷன். ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. இது கொஞ்சம் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, நம்ம டாக்டர்கள் நம்மலாம் இப்போ டென்டிஸ்ட்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஒவ்வொரு நாளும் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னால் சாப்பிட்ட பிறகு வாயை நல்லா என்ன செய்யணும், நல்லா வாஷ் பண்ணி அந்த என்னென்னலாம் போட்டு வாஷ் பண்ணி நல்லா க்ளீனாக சுத்தமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் படு. இல்லைன்னா அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் உள்ளே போய் ஸ்லோவாக ஒரு ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், ஒரு கால கட்டத்தில் எல்லாம் ரூட்டு வரைக்கும் போய் அது என்னத்தையாக பண்ணி பெரிய பிரச்சனை உண்டாக்கிடும். பிறகு வலி எடுக்க ஆரம்பிக்கும், பல்ல பிடுங்க வேண்டிய நிலைமை வந்துடும். நமக்கெல்லாம் அந்த அறிவுரையெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. நம்ம சாப்பிட்டோமா, அதுவும் தூங்க போகிற நேரத்தில் பார்த்து எல்லாம் ஸ்வீட்டு கேக்கு பன்னு கின்னு என்னத்தையாவது தின்னு போட்டு ஸ்வீட்டாக தின்னு போட்டு ஹனி இனி அதெல்லாம் நல்லா வளரக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட்ஸ். அதெல்லாம் மீட்டு மால்ட் எக்ஸ்ட்ராக்ட்லாம் சரியாக புசு புசு புசுன்னு காலனியாக வளரும் இந்த பாக்டீரியாலாம். எவன் கண்டான்? தூங்குகிற நேரமெல்லாம் நாளைக்கு முழிக்கிற வரைக்கும் அந்த ஸ்வீட்டு டேஸ்ட் இருக்கணும் அப்படின்ட்டு. பயங்கரமான ஆசைடா நமக்கு. அது பண்ணுற வேலை ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். அப்போ நம்ம டாக்டர்கிட்ட போய், ஐயா பல்லு வலிக்குது, வீங்கி இருக்கியா? அவன் கட்டுமா, நான் ஒழுங்காக இருந்தியா? தெரியல சார், பிடுங்கணும். இப்போ அந்த பிடுங்குறதுன்னு இருக்குது பார்த்தீங்களா, தட் இஸ் கால்ட் எக்ஸ்ட்ராக்ஷன். எக்ஸ்ட்ராக்டிங் த டூத்து. அது சரியான வலி பிடுங்கும். அப்புறம் அது உங்களுக்கு தெரியும் அது என்னன்ட்டு. ஒழுங்காக மரியாதையாக முன்னாலேயே இருந்திருந்தா இதெல்லாம் வந்திருக்குமா? இன்றைக்கும் பாருங்கள், இன்றைக்கி காலையிலேருந்து நேற்று சாப்பிட்டு படுத்தோம், எவனாவது பல்ல விளக்கிட்டு படுத்தானா? இன்க்ளூடிங் மீ. என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன். நோ, வலிக்கும் போது இது ஆடுது டாக்டர், ஆடுதுன்னா அப்போ தான் போவாங்க. அவங்களுக்கு வேலையே அப்போ தான். நம்மளை வச்சு தான் அவங்க ஜாலியாக இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் வைசர் தேன் எக்ஸ்ட்ராக்ஷன். அதுபோல தான் நீ அவனை கதவு திறப்பானே, ஓஹோ இதை சொல்ல வர்றாரோ, அந்த பயலுக்கு கதவை திறப்பானே, நல்லா வாங்கி கட்டுவானே. நம்ம ஊரில் அடிப்பானே அள்ளுவானேன்னு ஒன்று ஒரு பழமொழி ஒன்று இருக்குது. அதே கதை தான். பவுல் இதை சொல்கிறாருன்னா, இந்த மனுஷன் எந்த அளவுக்கு இந்த சப்ஜெக்டில் தேறினவனாய் இருந்து அந்த எபேசு சபைக்கு அவன் கமாண்ட் கொடுக்குறான். நோ, யூ வில் பி அவுட், நீ காணாமல் போயிடுவேன், நான் சொல்கிறது முதல்ல கவனின்ட்டு எவ்வளோ அழகாக ஸ்ட்ராங்காக அதில் எழுதுறான்னு பாருங்க. எனவே ஆண்டோட பிள்ளைகளே, கொஞ்சம் இதெல்லாம் நம்ம கவனமாக பார்க்கணும். இந்த மாதிரி வசனங்களை கிவ் நோ பிளேஸ் அப்படின்னு போட்டிருக்குது. நான் சில பைபிள் டிரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன், என்னென்ன டிரான்ஸ்லேஷனில் என்னென்ன மாதிரி போட்டிருக்குதுன்னா அது சில இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். அப்போது அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வேர்ஷனில் பிளேஸ்ன்னு போட்டிருக்குது. இது ஆம்பிளிஃபைட் பைபிளில் என்ன போட்டிருக்குதுன்னா நோ ஆப்பர்ச்சுனிட்டின்னு போட்டிருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டின்னா வாய்ப்பு. ஸோ பிசாசுக்கு வாய்ப்பு கொடுக்காத. நம்மளாம் சொல்கிறாங்கல்ல, ஒரு வாய்ப்பு கொடுங்க, கேட்குறாங்கல்ல ஜனங்கள், ஒரு வாய்ப்பு கொடுங்க, ஒரு வாய்ப்பு கொடுங்க. நோ ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னும் சில டிரான்ஸ்லேஷனில் வேடிக்கையாக இருக்குது. த கம்ப்ளீட் ஜூயிஷ் பைபிள்னு அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த பைபிள் என்ன போட்டிருக்குன்னா லீவ் நோ ரூம். லீவ் நோ ரூம்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு நம்ம வீட்டில் ஒரு 3 ரூம் இருக்குது, 2 ரூம் அல்லது 4 ரூம் இப்போ பெரிய வீட்டில் வாழ்கிறோம் அப்படின்னா, நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை ரூம்லையும் நம்ம பொருள்கள் இருக்குமா இருக்காதா? அப்படி நம்ம பொருள் வைக்காட்டினாலும் ஒரு ரூமை கெஸ்ட் ரூம்னு வச்சா அதுக்கேற்ற காரியங்கள் செய்வோமா இல்லையா? கட்டி வச்சுட்டு ஒரு ரூமை ஃப்ரீயாக விடுவோமா? விட மாட்டோம். அது எப்படியோ அதுபோல் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை ரூமும் கர்த்தருக்கு கொடுத்துரு. நோ ரூம் ஃபார் த டெவில். பிசாசுக்கு ஒரு ரூம். அந்த ஜூயிஷ் பைபிளில் அவன் டிரான்ஸ்லேஷன் அப்படி போட்டிருக்காங்க. இன்னும் அப்படி கொஞ்சம் அப்படியே பார்க்கும்போது குட் நியூஸ் டிரான்ஸ்லேஷன் ஒன்று இருக்குது. அது எளிய இங்கிலீஷில் இருக்கும். அதில் என்ன போட்டிருக்கேன்னா கிவ் நோ சான்ஸ். சான்ஸ் கொடுக்காதன்ற. அப்போ நம்மளும் சொல்கிறோம்ல, சான்ஸே இல்லைன்னு அப்படி நம்ம கலோக்கியெல்லாம் பேசிட்டு போகிறோம். சான்ஸ், நோ சான்ஸ். அப்போ தேவ ஜனங்களுக்கு எப்படிப்பட்டதான கட்டளைகளை தேவன் கொடுக்கிறார். இன்னைக்கு மேட்டர் வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம தியானம் பண்ணிட்டு போனாலும் ஒரு 10 நிமிஷத்தில், பட் இட்ஸ் அ வெரி ப்ரொஃபவுண்ட் திங். இட்ஸ் நாட் அ ஈஸி திங்.
எவ்வளோ ஒரு அர்த்த புஷ்டி உள்ள ஒரு வார்த்தை என்பதை கொஞ்சம் பாருங்கள். கொஞ்சம் தான் தியானம் பண்ண போகிறோம், டீட்டெயில் இல்லை. வரக்கூடிய நாட்களில் நம்ம இதை வச்சு 1 2 3 4 எக்கச்சக்கமாக இருக்குது போட்டோம். அடுத்து அந்த டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லுதுன்னாக்க, கிவ் த டெவில் நோ ஃபுட்ஹோல்டு. ஃபுட்ஹோல்டுனா என்ன அர்த்தம்னா, காலை வைக்கிறதுக்கு கொஞ்சம் கூட இடம் கிடையாது. அப்படி அது பைபிளுடைய மேக்னிஃபிகேஷன் பாருங்க. இந்த வசனத்துடைய பெரிதாக்கத்தை பாருங்க. அவனுக்கு என்ன பண்ணக்கூடாதான்னா, அவன் சொல்ல கொஞ்சம் காலை வச்சுக்கிறேன், கொஞ்சம் இடம் கொடுப்பா. காலை வைக்கிறதுக்கும் கிடையாது, உனக்கு ரூம் கிடையாது. ரூம் இல்லை, காலையே கூட நீ வைக்க முடியாது, சான்சல். அந்த அளவுக்கு இதை என்னைக்காவது நம்ம யோசித்தோமா? எத்தனை முறை நம்ம இதை வாசித்திருக்கிறோம்? இந்த டெப்த்தில் நம்ம என்னைக்காவது, இந்த இன்டென்சிட்டி, இந்த மேக்னிடியூட்ல ஒரு நாள் நம்ம யோசித்ததில்லை. அப்படியானால் இதில் எவ்வளவு பயங்கரமான லெசன்ஸ் அங்கே இருக்குதுன்னு பாருங்க. இன்னும் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் நோண்டி கிண்டி பார்த்தா, பிளேஸ் அப்படின்னு போட்டிருக்கா. நீதர் கிவ் பிளேஸ், நீதர் கிவ் பிளேஸ். அந்த பிளேஸ் தான் ரூம், ரூமு தான் சான்ஸு, சான்ஸ் தான் ஃபுட் ஹோல்டு, ஆப்பர்ச்சுனிட்டி, அப்படி இப்படிலாம் வருது இல்லை. அந்த பிளேஸுங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு கிரேக்க மொழியில் டோபோஸ் பேர், TOPOS, டோபோஸ். இந்த பிளேஸுங்கிறதுக்கு, இடங்கிறதுக்கு என்ன டோபோஸ். டோபோஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு கிரேக்கு பதத்துக்கு என்னடா இங்கிலீஷில் இன்னும் விளக்கம் அப்படின்னு பார்த்தா, ஸ்பெசிஃபிக் மார்க்கிங் எ லொக்கேஷன். ஸ்பெசிஃபிக் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட, மார்க்கிங் எ லொக்கேஷன் அப்படின்னா, இப்போ நம்ம வீடு கட்டுறதுக்கு பிளான் போடுறோம், கட்டுறவங்க வீடு பிளான் போடுறாங்க. அந்த பிளானில் ஒரு லொக்கேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த லொக்கேஷனில் இது வைக்கணும், இந்த லொக்கேஷன் பிளான் பண்ணி மார்க் பண்ணுறாங்கல்ல. அதுபோல் டோப்போஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு கிரேக்க பதத்துக்கு என்னடா மீனிங்னு பார்த்தா, ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்ட ஒரு லொக்கேஷன். அந்த பொருள் அங்கே வச்சுருக்கோன்னா அதுக்குரிய இடம், இந்த பொருள் இங்கே வச்சுருக்கோன்னா இதுக்குரிய இடம். அதுபோல் அந்த பிளேஸுங்கிறதுக்கு. சரி, இப்படியும் நம்ம பார்த்தா இதுக்கு 2 விதமான மீனிங். ஒன்று ஃபிசிக்கல் மீனிங், இன்னொன்று ஸ்பிரிச்சுவல் மீனிங் இருக்குது. அந்த ஸ்பிரிச்சுவல் மீனிங்கை பார்த்த பிறகு தான் நானே அரண்டுட்டேன். அப்பா, இதை நம்ம இவ்வளவு டீப்பாக நம்ம பார்க்காட்டி நமக்கு விஷயங்கள் நிறையா தெரியாமல் இருக்குமே. அது என்னடா அப்படின்னு கேட்டால், ஸ்தோத்திரம் சொல்கிறாங்க, அதில் எழுதியிருக்குது ஏ ரஃப் ஸ்பாட்டுன்னு போட்டிருக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, என்ன சம்பந்தம் இல்லாதது போல் இருக்குதுன்னு. ரஃப் ஸ்பாட். ரஃப்னா என்னன்னா ஒரு கடினமானன்னு அர்த்தம். ரொம்ப ரஃபாக பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறோம்ல. சாஃப்டாக பேசுனா சாஃப்டாக பேசணும்னு சொல்கிறான், அமைதியாக பேசுனா சாஃப்டாக பேசுகிறாரும்போம். காட்டுமிராண்டி மாதிரி பேசுனா எரும மாடு ரஃபாக பேசுது பாரு அப்படின்னு சொல்கிறோம்ல. ஏதோ திட்டுறாங்க. அந்த ரஃப் ஏரியா, அதுக்கு பேர் பிளேஸா ஸ்பிரிச்சுவல்ல. அப்போ நம்முடைய ஜீவியத்தில் சில ரஃப் பிளேசஸ் இருக்கும், கடினமான ஏரியா, சில குறிப்பிட்ட ஏரியா ரொம்ப கடினமானதாக இருக்கும். அதை கொண்டு போய் பிசாசுக்கு கொடுக்காதேங்க. நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லித்தரேன். கடினமான பிளேசஸை கொண்டு போய் கர்த்தருக்கு கொடுக்கணும். கடினமான பிளேஸை கொண்டு போய் ஆண்டவருக்கு கொடுத்துட்டு, கடினமான பிளேஸை கொண்டு போய் என்ன செய்யக்கூடாது, இவனுக்கு கொடுத்தா என்ன பண்ணுவான், முடிஞ்சது, வேற ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதில் பார்க்கும்போது பாருங்க, யுவர் ரஃப் ஸ்பாட்ஸ் ஆர் ரஃப் பிளேசஸ் இன் யுவர் ரிலேஷன்ஷிப். நம்பர் 1, உறவுகள். உறவுகளில் கொண்டு போய் இந்த கடினமான ஏரியாவை அவங்க கையில் கொடுத்தா அந்த உறவுகள் என்ன ஆகும்? இந்த ஏரியாவை கொண்டு போய் உறவுகள்ங்கிற அந்த 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 ஃபீல்டை கொண்டு போய் அந்த ரஃப் பிளேஸை அவங்க கையில் கொடுத்தா என்ன ஆகும்? வாழ்நாளெல்லாம் இந்த மட்டமான உறவுகள் கரகரன்னு ஆகி, அது ஒரு நாள் நம்ம கண்ணை மூடுற வரைக்கும் அந்த உறவு சமாதானமே ஆகாது. அப்படிப்பட்ட நாட்களும் போயிடும். அதை திருப்பி கொண்டு வர்றது, உறவுகள் மேம்படுத்துறது எவ்வளோ கடினமான காரியம். புரிஞ்சுதுங்களா? இங்கே தாங்க இந்த மன்னிக்க முடியாத காரியங்கள், ஏற்றுக்கொள்ள முடியாத காரியங்கள், இதெல்லாம் இதில் வருது. உங்களுக்கும் எனக்கும் அது பெரிய சோதனை, பெரிய சோதனை அது. ஏன்னா இவனுக்கு இந்த ஏரியாவை கொண்டு போய் அவங்க கையில் கொடுத்துட்டோம். இன்றைக்கி விசுவாசிகள் மனம் திறந்து பேசணும்.
ஊழியக்காரனாகிய நான் மனந்திருந்து பேசணும், எல்லாருமே மனந்திருந்து பேசணும். நம்முடைய உறவுகள் எப்படி இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்கேயாவது கரகரன் இல்லாத இடம் இருக்குதா? பொய் சொல்லா மெய்யர்களே, சொல்லி கொஞ்சம் பாருங்க, இந்த உறவுகள் கரைபடாத கரகரன் இல்லாத இருக்குதா? என்னையும் சேர்த்து சொல்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை வெளியில் சொல்ல முடியாது, நம்மளால் கூச்சப்படுவோம். அது ஒரு சொல்லி காட்டுகிற நல்ல ஒரு காரியம் கிடையாது. எத்தனை வருஷமாக சஃபர் பண்ணியிருக்கிறோம், எத்தனை வருஷம் இந்த உறவுகள் கரகரகரன்ட்டு போய் இன்னைக்கு வரைக்கும் அந்த உறவுகள் சரியாகலையே. நம்ம எங்கேயோ ஒரு ஓட்டை விட்டோம். திஸ் இஸ் கால்ட் an open door for the devil. நிறைய ரகசியங்கள் உண்டு. ஐ வாஸ் ஆஸ்கிங் காட், ஆண்டவர் நான் கேட்டேன், தெய்வமே என்ன சொல்லி கொடுங்க, என்ன ஓப்பன் டோர் சொல்லுங்கப்பா, நான் இதெல்லாம் உள்ள வருது. நீ எப்படி ஒரு நாள் ஓப்பன் பண்ணது நிமித்தம் வந்த வம்ப பாரு. இன்னைக்கும் மன்னிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. பல காரியங்கள் உண்டு, ஒரு 10 காரியங்கள் ஸ்பெக்ட்ரம் நான் இன்னும் வரல. மோசமான காரியங்களா இருக்குது. கட்டாயம் நம்ம கற்றுக்கொள்ளணும். எனக்கு நான் உயிரோடு இருக்கும்போது என் ஆண்டவருடைய வேதத்தை எவ்வளோ அறியணுமோ அவ்வளோ அறியணும். அவர் அந்த வேதத்தை என்ஜாய் பண்ணணும், அந்த வேதத்தின்படி நடக்க நான் பிரயாசப்படணும். அவருக்காக உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்னால் முடிந்த மட்டும் அந்த வேதத்தின்படி நடக்கணும், அந்த வேதத்தின்படி நடந்து காட்டி போதிக்கணுங்கிற ஆசை எனக்குள்ளே பலவிதமான பலவீனங்கள் உண்டு, உங்களுக்குள்ளே பலவிதமான பலவீனங்கள் உண்டு. இருந்தாலும் இந்த பலவீனங்கள் எல்லாம் சரிப்படுத்தி தாண்டி கொண்டு போய் நமக்கு ஆசை இருந்தால் அதை அவருடைய வல்லமை நமக்கு சரி பண்ணி கொடுக்கும். அல்லேலூயா. அறியவே மனதில்லாவிட்டால் அப்புறம் எப்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்? அறியவே மனதில்லை அப்படின்னா கர்த்தர் எப்படி உதவி செய்வார்? ஆனால் நான் அறியணும். அதான் பவுல் சொல்லலாம், அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நான் அறியணும்ங்கிறான். அப்போ என்னுடைய பரிசுத்தவான்கள் என்னெல்லாம் பாதையில் போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியணும். குருட்டுத்தனமாக அப்படியே போகிறதுக்காக கர்த்தர் நம்மளை அழைக்கலையே. ஒரு வேதத்தை கொடுத்திருக்கிறார். வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். அவர்களும் அதை அந்நிய காரியமாக எடுத்தார்கள். அந்த அந்நிய காரியமாக நம்ம எடுக்கவே கூடாது. அல்லேலூயா. அது எனக்கு தூரமாக இருப்பதாக. உங்களுக்கு எப்படி? பின்னால் இருக்கவங்களுக்கு எப்படி? ஸ்தோத்திரம். தூரமாக இருக்கட்டுமா? வேதத்துக்கும் உங்களுக்கு எவ்வளோ தூரம்? ஒவ்வொருத்தருக்கும் அவங்க தூரம் அவங்களுக்கு தான் தெரியும். எவ்வளோ பக்கம் இருக்கோங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். நான் ஒன்றும் சொல்ல முடியாது. உங்கள் வீட்டில் வந்துட்டு நீங்கள் வேதத்தை வாசிக்கிறீங்களா இல்லையா, எவ்வளோ தூரம், எப்படி இருக்கீங்க அப்படின்லாம் என்னால் சொல்ல தெரியாது. என்னுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அதை ஆன்சர் பண்ணிக்கணும். ஹவு ஃபார் அவே ஃப்ரம் தி பைபிள் யூ ஆர் ஆர் ஹவு நியர் டு தி பைபிள் யூ ஆர். இட் இஸ் அ வெரி பிக் சேலஞ்ச் இல்லையா? அதனால தான் சொல்கிறேன், மேக்ஸிமம் ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் மேக்ஸிமம் அந்த வார நாளில் எவ்வளோ நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அது சண்டே உங்களுக்கு பூஸ்டிங் பிளெஸ்ஸிங்காக இருக்கும். ஆராதனைக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருக்கும். வார நாளில் நம்ம பிரயாசப்படுறதை நிறுத்திட்டு நம்ம வந்தோன்னா தலைங்காலம் புரியாமல் இட்ஸ் ஆல் மீனிங்லெஸ் வர்ஷிப் மாதிரி மாறிடும். அப்படி வேண்டாம், அப்படி செய்யக்கூடாது. சரி, எனிவே இப்போது அந்த வாட் அபவுட் த ரஃப் ஸ்பாட் இன் யுவர் ரிலேஷன்ஷிப் தட் யூ ஹவ் கிவன் சோல்ட் இட் அவுட் டு த டெவில் தட் ஹீ இஸ் மேக்கிங் எ ransom. I mean, he is making a havoc. Praise the Lord. நமக்கு இருக்கக்கூடிய சில ரஃப் ஸ்பாட் இருக்குது. அதே போல் செகண்ட் பேசணுன்னா யுவர் ஃபைனான்சஸ், ரஃப் ஸ்பாட்ஸ் இன் யுவர் ஃபைனான்ஸ். அதை அவன் கையில் எடுக்கணும்னு பார்க்குறான். அவனுடைய தந்திரங்கள், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய வருமானங்கள், உங்களுடைய காரியங்களை கொண்டு போய் அவன் கையில் நீங்கள் கொடுத்ததுனால இந்நாள் வரைக்கும் பாடுபடுறீங்க. மிஸ்டர் பாரி, டெல் மீ வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங். அது சொல்லுங்கள், இது உண்மையாக பொய்யான்ட்டு. என்னென்ன பாடெல்லாம் பட்டு வந்திருக்கிறாங்க அந்த பிரதர், தெரியுங்களா? அதுபோல் எனக்கு தெரிஞ்சது, எனக்கு தெரியாமல் எத்தனை பேர் இருக்கீங்களோ, சஃபர் பண்ணுறீங்களோ, அந்த ஸ்பாட்ஸ் அவன் எடுத்துட்டான். மேபி திஸ் இஸ் சம்திங் வெரி நியூ தட் யூ நெவர் வுட் ஹவ் ஹர்ட் such a statement in your life. But today it is time that you have to learn many things, the secrets of the devilish kingdom, the demonic kingdom, the dark world, the other world. We must know. சிலர் சொல்லுவாங்க பிசாசை பற்றி பேசவே கூடாது. அவன் பேசாமல் இருக்கிற, நம்ம அதை அறியாமல் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு கூத்தாட்டம், நம்மளை பற்றி அவனுக்கு தெரியல பாருன்ட்டு. பட் ஆண்டவர் நம்மளுக்கு அழகாக எழுதி கொடுத்துருக்கிறார். நாம் தேவனை கனப்படுத்தி தேவனை ஆராதிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரைத்தான் நாம் கனப்படுத்த வேண்டும், ஒழிய இந்த பிசாசுகளை கனப்படுத்தக்கூடாது. ஆனால் அவனுடைய தந்திரங்களை நாம் அறியாதவர்கள் அல்லவே என்று பவுல் அழகாக சொன்னார். அது நிமித்தம் நாம் அறிய வேண்டும், நம்மை காத்துக்கொள்ளலாமே. வாலிபர்கள் தங்களை காத்துக்கொள்ளலாம்.
நடுத்தர வயதுள்ளவர்கள் தங்களை காத்துக்கொள்ளலாம், வயோதிபர்கள் தங்களை காத்துக்கொள்ளலாம், சிறு பிள்ளைகள் காத்துக்கொள்ளலாம். அவங்க லெவல்ல வேதத்தை அறியும் போது எல்லா விதத்திலும் நம்ம காத்துக்கொண்டு பரலோகத்துக்கு போக வேண்டியது அவசியமா இருக்குது. அல்லேலூயா. இல்லாவிட்டால் மாம்ச சிந்தையில வாழ்ந்து கடைசியில் ஆவிக்குரியவர்களாக இல்லாம காலம் வீணாய் போயிடுது. ரைட்டுங்க, அது விட்டுருங்க. வாட் அபவுட் த டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் தென் த ரஃப் சர்ஃபேசஸ், த ரஃப் திங்ஸ் இன் யுவர் ஃபைனான்ஸ். அடுத்து அவர் தாட்ஸ், மூணாவதாக வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உள்ளே போல தாட்ஸ், த ரஃப் ஏரியாஸ் ஆஃப் யுவர் தாட்ஸ், ஸ்மூத் ஏரியாஸ் ஆஃப் யுவர் தாட்ஸும் இருக்கும். நம்முடைய எண்ணங்கள், தாட்ஸ்னா என்னென்ன எண்ணங்கள், எண்ணங்கள்ல ஸ்மூத்தும் இருக்கும். மேபி நீங்கள் இது வரைக்கும் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, இன்னைக்கு கேள்விப்படுங்க. ஸ்மூத்தாக இருக்கக்கூடிய எண்ணங்கள் உள்ள அந்த சைடு எல்லாருக்குமே ப்ளசண்ட்டாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். நம்மளை பார்த்து ஜனங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, தங்கம் அப்படிம்பாங்க, தங்கமான ஆளியா அப்படிம்பா. ஏன் தங்கமான ஆள்னு என்ன, உன்ட்டு வந்துருக்கிற ஸ்மூத்தான சைட்லேயே நீ காட்டிட்டு போகிற. நல்லா இருக்கீங்களா, சரி, என்ன ஹெல்ப் வேணாலும் கேளுங்க, ஒன்றும் இல்லை, நாங்கள் இருக்கோம்ல உங்களுக்கு. இதெல்லாம் ஸ்மூத்து. அவன் உண்மையாகவே நம்ம பேச்சை கேட்டுட்டு அவன் வருவான், நாளைக்கு எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபா கொடுன்னு வருவான். பாடா தூங்குறவெல்லாம் எந்திரிச்சிட்டான், ஐயா 10 லட்சம் தானே, அவன் 10 லட்சம் கொடு. நீங்கள் அன்னைக்கு சொன்னீங்கல்ல, உங்கள் முகம் எப்படி குரங்கு மாதிரி மாறுதுன்னு பாருங்க, சிம்பான்சி. அன்னைக்கு அந்த ரஃப் ஸ்பாட் என்ன செய்யுது, இந்த ரஃப் ஸ்பாட்டை தேவன் கையில் கொடுத்தால் எப்படி இருக்கும், எப்படி ஹேண்டில் பண்ணுவோம்? இது அவன் கையில் கொடுத்தா எப்படி ஹேண்டில் பண்ணுவோம்? ஏன்னோ சில பேர் சொல்லுவாங்க, தப்பெல்லாம் பண்ணிட்டு இதை ஏன் பண்ணேன்னே தெரியல எனக்கு அப்படிம்பாங்க. they are not the original, they are not the real they, he is not the real he, somebody else is doing the job on behalf of that person. அவன் சார்பில் வேற எவனோ என்ன செய்கிறான், அவனை பயன்படுத்துறதுனால அவன் திடீர்னு சென்சஸ்க்கு வரும்போது, நார்மல் ஆகும்போது, நானே இல்லையே, நான் அப்படி சொல்லியிருக்க மாட்டேனே, நான் ஏன் அப்படி சொல்லிட்டேன்னு தெரியல, ஐ ஃபெயில்டு அப்படிமா. ஆக்சுவலாக அவனுடைய ஒரிஜினல் எண்ணம் எப்படி இருக்குன்னா, ஃபெயில் ஆகக்கூடாதுங்கிற நல்ல எண்ணம் இருக்கும். பட் ஹி ஃபெயில்டு. சம்வேர் ஹி ஓப்பன்ட் ஹிஸ் டோர் டு த டெவில். இன்னும் கொஞ்சம் போக போகத்தான் இப்போ இந்த சாராம்சம் நிறைய விளங்கும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே இது விளங்காது, பரவாயில்ல, விளங்கின வரைக்கும் ஸ்தோத்திரம். அவர் தாட்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் என்பது சத்தியத்தை நீங்களும் நானும் அறியணும். ஜாய்ஸ் மேயர் என்கிறதான ஒரு அருமையான தேவனுடைய ஊழியக்காரி ஒரு புஸ்தகத்தை எழுதியிருக்காங்க, மைண்ட் இஸ் த பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் தி டெவில். பொதுவாக சொல்லுவார்கள், மைண்ட் இஸ் த பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் த டெவில்னு. அவங்க மைண்ட் இஸ் த பேட்டில் ஃபீல்ட் அப்படின்ற ஒரு நல்ல புஸ்தகம் எழுதியிருக்காங்க. எங்கேயாவது கிடைக்குமான வாங்கி வாசித்து பாருங்கள். இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் எழுதின புஸ்தகங்கள், அவங்க வாயால் தேவன் சொன்ன வார்த்தைகள் நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நல்ல போதிப்பாங்க, அழகாக ப்ராக்டிக்கலாக போதிப்பாங்க. க்ளோரி டு காட். அவர் தாட்ஸ் ஆர் டேஞ்சரஸ் தாட்ஸ். Can you say 100% your thoughts are soft and clean? 100% நம்ம தாட்ஸ் சாஃப்டாகவும் இருக்குது, க்ளீனாக இருக்குது. நம்ம யாராவது ஒரு எண்ணெயும் சேர்த்து கை தூக்க முடியுமா? இட் இஸ் நாட் பாசிபிள். There are rough edges. The rough edges கர்த்தர் ஹேண்டில் பண்ணட்டும், அவருக்கு டோர் திறந்திருக்கட்டும், நாட் டு த டெவில். அல்லேலூயா. இதை சீரியஸாக எடுத்துக்கொள்ளுங்க, நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வரும். அவனுக்கு நம்ம ஏமாந்து போக வேண்டிய அவசியம் இல்லை பிரியமானவர்களே. அவர் பர்சனல் ஹேபிட்ஸ், தனிப்பட்ட முறையில் நம்முடைய பழக்க வழக்கங்கள், அவர் பர்சனல் ஹேபிட்ஸ், த ரஃப் ஸ்பாட்ஸ் இன் அவர் பர்சனல் ஹேபிட்ஸ். எப்படி இது அது இதுன்னு எனக்கு இப்போ சொல்ல வேண்டாம். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ஹேபிட்டும் பழக்க வழக்கங்கள் வெவ்வேறாக இருக்கும். சில நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கும், சில கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். அந்த இடத்த கொண்டு போய் அவனுக்கு கொடுத்தோன்னா, we are opening the door for the devil and he invades. அவன் வந்தான்னா இன்வேஷன்னா என்னன்னா, மேற்கொண்டு அவன் படையை இறக்கி மேற்கொண்டு துவம்சம் பண்ணுறது தான் அதுக்கு பேர் இன்வேஷன். he is ready to invade. don't invite the devil to invade you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். no invitation for the devil to invade your life. that means you got to close the doors. போக போக நிறைய காரியங்களை சொல்கிறேன், இதோடு கொஞ்சம் ஷார்ட்டாக நான் முடிச்சுட்டு போகிறேன். அவர் பர்சனல் ஹேபிட்ஸ், நல்ல ஹேபிட்ஸ் இருக்குது. அதே நேரத்தில் அவன் கொடுக்குற அந்த கெட்ட ஹேபிட்ஸும் மறைமுகமாக நம்ம வச்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு டெம்டேஷன் எப்போதுமே இருக்கும். கிவ் த ஹேபிட்ஸ் டு த லார்ட்.
Hallelujah. Give the habits to them. There are cycles. நான் அது உங்களுக்கு கற்றுத்தரணும். Some secrets are there. There are cycles. சைக்கிள்னா நம்ம ஓட்டுற சைக்கிள் கிடையாது. There are seasons. ஒவ்வொரு சீசன்லேயும் சில காரியங்கள் ரிப்பீட் ஆகும். I don't know how you will understand. I don't know how I can make it. நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. There are cyclesங்க. Periods. There are cycles. இவ்வளோ நாள் கழிச்சு அது திரும்ப வரும், இவ்வளோ நாள் கழிச்சு அது திரும்ப வரும், இவ்வளோ நாள் கழிச்சு திரும்ப வரும், இவ்வளோ நாள் கழிச்சு திரும்ப வரும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா? எப்போதுமே அதே வராது. அது போயிட்டதுக்கப்புறம் அப்படி வளர்பிறை தேய்பிறை மாதிரி அப்படி சைக்கிள்ஸ். திஸ் இஸ் சைக்கிள். அந்த புரிஞ்சு அப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல? இன் தி சேம் வே டெம்டேஷன்ஸ் ஹேவ் எ சைக்கிள். டெம்டேஷன் சோதனைகளுக்கு ஒரு சைக்கிள் இருக்குது. ஆஹா, அப்போ அந்த சைக்கிள் ஓட்டுமா பாஸ்டர்? நல்லா ஓட்டும், உங்கள் வீடை தேடி வரும். இட் ஹேஸ் அ சைக்கிள். நவ் யூ ஹேவ் டு ஜெனரேட் another சைக்கிள். என்ன செய்யணும்னா மேபி மார்னிங் 3 o'clock to 5 o'clock you start praying every day. Generate a cycle that will offset the other cycle. You say, Lord, I am giving this hour to you. I will be very sincere and faithful. உண்மையாக ஃபெய்த்ஃபுல்லாக இருப்பேன் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் இந்த பர்டிகுலர் பீரியட் உங்களுக்கு நான் தந்துடுறேன்னு உண்மையாக அதில் இருந்துட்டா அந்த ஜபத்துலேயும் அந்த சைக்கிளை நீங்கள் மாற்றலாம். அந்த சைக்கிளை மாற்றலாம். இந்த சைக்கிள் கொஞ்சம் கஷ்டம் இல்லை, எனக்கு கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இந்த நம்புறதுக்கே முதல்ல உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். நீங்கள் ஏற்படுத்துகிற பழக்க வழக்கங்கள் புரிஞ்சிருச்சா? The habits that you make with the help of God, you create a cycle that offsets, that destroys the cycle which the devil created in you. சோதனைகளுக்கு என்று ஒரு சைக்கிள் வருது பாருங்க, ஒரு பீரியட், இந்த ஒரு காலகட்டம்னு நம்ம சொல்லலாம். அது திருப்பி ரிப்பீட் ஆகும். இப்போதான் முடிஞ்சதுன்னு கொஞ்ச நாள் கழிச்சு நிரந்தரமாக நல்லா இருக்கலான்னு பார்த்தா டக்குன்னு உங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட நாளில் ரிப்பீட் ஆகும். அப்போது அது என்னடா இது வந்துக்கிட்டே இருக்குது அப்பப்போன்னு. இந்த சைக்கிளை மாற்றணுன்னா நம்ம வேற ஒரு சைக்கிளை போடணும். ஹல்லேலூயா. ஸோ அவர் ஹேபிட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நீங்களும் நானும் மாம்சத்தில் இருக்கிறோம். ஆக அந்த சைக்கிள்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எந்த விதத்திலும் அவனுடைய அந்த அந்த சைக்கிளை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நம்ம கவுண்டர் சைக்கிள் போட்டு தேவனுடைய காரியங்கள் நம்ம மைண்டில் ஹேபிட்ஸ் ஆக்கிறதுக்கு நம்ம பிரயாசப்படுவோமாக. ஆமேன். அது எவ்வளோ ஜாலியாக இருக்குன்னு தெரியுமா? சிலர் பாருங்கள், டான்னு எந்திரிச்சு அந்த டைமில் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடுவான். டானு வேதத்தை எடுத்து வாசிச்சிருப்பான். யார் பக்கத்தில் கூட வந்திருந்தாலும் டக்குன்னு அவன் பாட்டுக்கு போய் அவன் சைக்கிளில் அவன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அவனுக்கு டெய்லி ரிப்பீட் ஆகும். அவனுடைய நற்பழக்க வழக்கங்கள், அவனுடைய தேவனுக்கு அடுத்த காரியங்கள் ரிப்பீட் ஆகும். தினந்தோறும் 3 வேளை ஜெபித்தானா இல்லையா? பலகணிகளை திறந்து எருசலேமுக்கு நேராக முகத்தை வச்சு அவன் 3 வேளை. அது ஒரு சைக்கிள். அவன் தட்ஸ் அ சைக்கிள். தினந்தோறும் தட்ஸ் அ சைக்கிள், ரொட்டீன். இது வரைக்கும் அந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் கொண்டு வரலன்னா நம்ம கொண்டு வருவோம். கிரியேட் இட். ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம அந்த சைக்கிள்க்கெல்லாம் பழகினவங்க கிடையாது. நடராத்திரி எழுந்திரிச்சு ஜெபம் பண்ண சொன்னால் என்ன கதை, என்னால் முடியாது, அப்படி தான் நம்ம மனசு சொல்லும். நான் பழக்கம் கிடையாது. பட் ஒன்ஸ் யூ மேக் இட் a cycle, you'll automatically do it. Maybe it will be difficult for 1 week or 15 days or whatever, I don't know, depends on your conditions. அதை பழகிட்டோன்னா டக்குன்னு அதன்படி. அப்போ இந்த godly cycles will destroy the cycles of the devil. அல்லேலூயா. இந்த ஹார்டாக இருக்கக்கூடிய இதை கொண்டு போய் give to God, தேவனுக்கு கொடுக்க பார்ப்போம். ஆமேன். மேபி யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே. நான் இப்படித்தான் நீங்கள் செய்யணும் இல்லை, பட் 3 to 5 இஸ் த பெஸ்ட் டைம். திஸ் இஸ் த டைம் வென் நான் இங்கிலீஷில் சொல்கிறேன். திஸ் இஸ் த டைம் பீரியட் இஸ் ரகசியம் தான் இது. திஸ் இஸ் த டைம், த பீரியட் ஆஃப் டைம் இன் விச் தி ஏஞ்சல் ஆஃப் டெத் வில் ஸ்டார்ட் கலெக்டிங் த பிளட் ஆஃப் ஹியூமன்ஸ். இட்ஸ் டேஞ்சரஸ் டு நோ. ஆக்டிவா ஏஞ்சல் ஆஃப் டெத். அதனால தான் பாருங்க, மத்தியானத்தில் பாழாக்கும், பகலில் பறக்கும், இருளில் நடமாடும் இருக்குதாங்க. அதுதான் கொள்ளை கொண்டு போறது.
John 10:10 says, the devil is a thief. பிசாசு கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், வேற ஒன்றுக்கும். அப்போ அவனுக்குன்னு ஒரு டைம் வச்சிருக்கா? கண்ட நேரத்துலையும் பண்ண மாட்டான். அவன் கரெக்டாக அவன் சைக்கிள்ஸ் படி க்ளீனாக ஞானமாக போகிறான். நமக்கு ஒரு சைக்கிளுமே இல்லையே. நம்ம இஷ்டத்துக்கு ஜபிக்கிறோம், இஷ்டத்துக்கு போகிறோம், ஏதோ ஒரு 2 3 முடிஞ்சா அன்னைக்கு இருக்குது, நாளைக்கு படுத்துங்கிறோம். என்ன, வி ஹவ் நோ டிசிப்ளின் அட் ஆல். ஐ திங்க் ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். நான் ஒத்துக்கொள்கிறேன், எனக்கு டிசிப்ளின் ரொம்ப கம்மிங்கிறது நான் ஒத்துக்கிறேன். ஐயோ, அப்படி பழகினவங்க கிடையாது, ஸ்தோத்திரம். ஆனால் ஒரு சிலர் சின்ன வயசுலேருந்து அழகாக பழகியிருக்காங்க. ஒரு சிலர் ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள், ரொம்ப நல்ல சின்ன வயசுலேருந்து காட்லியாக இருப்பாங்க, நல்ல கர்த்தருக்குள்ள சூப்பராக இருப்பாங்க. எந்த எண்ணங்கள் எங்கேயும் சிதற விடாமல் க்ளீனாக கொண்டு போயிடுவாங்க. அவனை மாற்றவே முடியாது. அவன் கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் இந்த டேனியல் மாதிரி, அல்லேலூயா, டேனியல் மாதிரி 5 இந்த தாவீது எத்தனை முறை தொழுது கொண்டான். இப்படி அந்த ஈசாக்கு சாயங்கால வேளையில் தியானம் பண்ண போனது, அது அந்த யாக்கோபு, இந்த சைக்கிள்ஸை நம்ம மாற்ற முடியல. அவங்க டாப் கிளாஸில் இதுன்னா அதுன்னு நின்ட்டானுங்க, அவ்வளோதான். கர்த்தர்னா கர்த்தர்னு நின்ட்டாங்க. அதனால இவங்களை எத்தனை சோதனை வந்தாலும் கூட அவன் அதில் ரெடியாக போய் சும்மா ஜெபிச்சு பாருங்க, ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க, பாட்டு படிங்க, நல்ல பாட்டு புஸ்தகம் எடுத்து நல்ல பாடல்களை பாடுங்க, பாடிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி அந்த அந்த டைமில் நீங்கள் விழித்திருந்து தேவனுக்காக காத்திருந்து பாருங்கள், உங்கள் சைக்கிள் மாறிடும். அவன் தோத்தே போயிடுவான். கர்த்தர் நல்லவர். 99.9999% நல்லா படுத்து தூங்குறவங்க தான் நம்ம. படுத்து தூங்குறவங்களா இல்லையா? மற்றவங்கெல்லாம் கை தூக்காமல் தூங்குறீங்க, கை தூக்குறவங்க கை தூக்கிட்டு தூங்குறீங்க. என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன். ஸோ வி லவ் அவர் செல்ஃப் மோர் தேன் காட். நம்முடைய சுயத்தை நம்ம என்ன செய்கிறோம்? கர்த்தரை காட்டிலும் நம்ம அதிகமாக நம்ம சுயத்தை, நிச்சயம் அதானே பொருள், நம்ம தூக்கத்தை அதிகமாக. ஆனால் தேவனுடைய ரகசியங்களை நம்ம கற்றுக்கொள்ளணும்னா இதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வரணும். சாப்பாடை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், வளவளான்னு பேசுகிறத சாக்ரிஃபைஸ் பண்ணணும். 4 மக்கள்கிட்ட பேசுகிறத காட்டிலும் கர்த்தர்கிட்ட பேசுகிறது தான் நல்லது. அமைதியாக இருந்தாலே மனசு அங்கே போயிட்டே இருக்கணும். ஏணிப்படி ஏறி மேலே இங்கேயும் தூதர்கள் வர்ற அனுபவம் வரணும். பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் கற்றுக்கொள்வோமாக. ஸோ வாட் இஸ் த ரஃப் ஸ்பாட்? அது அவன் கையில் கொடுத்துடக்கூடாது. இப்படி பர்சனல் ஹேபிட்ஸ் அல்லது லிங்கரிங் ஏரியாஸ் ஆஃப் அவர் டிசொபீடியன்ஸ். சில ஏரியாக்கள் நம்ம கீழ்ப்படியல் காட்டவே மாட்டோம். ரொம்ப கஷ்டமான ஏரியா அது. என்ன தான் சொன்னாலும் சில அந்த ஏரியாவில் கீழ்ப்படிய மாட்டோன்னு ஒத்த காலில் நிற்போம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் முடிக்க வேணும், வேறு வழி இல்லை, அநேக காரியங்கள் உண்டு. ஸோ இது ஒன்று தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் டெவில் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு கிரேக்கில் என்ன இருக்குது, அவன் எப்படிப்பட்டவன்னு சொல்லிவிட்டு இது ரெண்டையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் அந்த வசனத்துக்கு நான் வர முடியும். கிவ் நோ பிளேஸ் ஃபார் த டெவில், பிசாசுக்கு இடம் கொடுக்காதங்கிற அந்த வசனத்துக்கு இப்போ இன்னுமே நான் கிரேக்கில் இருக்கக்கூடிய அந்த காரியத்தையும் சொன்னாதான் உங்களுக்கு அது விளங்கும். இன்றைக்கி நான் அதை சொல்ல போகிறதில்ல. ஐ எம் நாட் கோயிங் டு டூ இட். பட் இது வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், கர்த்தர் நல்லவர். எ பிளேஸ் ஸ்பிரிச்சுவலாக என்னென்ன நடக்கும். அல்லேலூயா. டோப்போஸ் இட்ஸ் எ வெரி ரஃப் ஸ்பாட். டோன்ட் கிவ் டு த டெவில். அவனுக்கு ஓப்பன் பண்ணாதீங்க. அதை கட்டளையாக சொல்லுகிறார் பவுல். விட்டுறாத. அந்த 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 அப்படியே எடுத்துக்கொண்டு ரொம்ப ஜாக்கிரதையாய் வாழுவோம். தேவன் நம்மோடு துணையாக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு துணை. அல்லேலூயா. அவராலே மேற்கொள்வோம். ஸ்தோத்திரம். லூக்கா 10:19 படி ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஆனால் சேதப்படுத்தாதுன்னு சொல்கிற அளவுக்கு நம்முடைய ஜீவியம் வேண்டி இருக்குது. இன்னைக்கு ஒரு யோபு ரொம்ப ஈஸியாக சொல்லலாம், ஒன்றும் சேதப்படுத்தாதுன்னு யோபு வாழ்க்கையில் சொல்லலாம். ஏன்னா அவன் கடைசி கட்டம் வரைக்கும் வந்து ஆல்மோஸ்ட் டெத் வரையும் வந்திருப்பானோ என்னமோ, அப்போ கூட விசுவாசத்தில் உறுதியாக இருந்து உத்தமத்தை காத்து கொண்டவன். அவன் சொல்கிறதுக்கு அவ்வளவு தைரியம் அவனுக்கு இருக்குது. இன்னைக்கு நம்ம சபைக்கு வரணும், டபால்னு நம்ம காரியத்தை செய்து கொள்கிறோம். அங்கே போய் சினிமா பார்க்குறோம், அங்கே போய் டிவியில் அதை பார்க்குறோம், இங்கே போய் செல்லில் அதை பார்க்குறோம், கெட்ட வார்த்தையும் பேசி இங்கே அங்கேயும் சொல்லிட்டு யாக்கோபுக்கு விரோதமாய் மந்திரமில்லை, குறி சொல்லுதில்லைன்னு சொல்லிட்டு இருந்தா இப்படி ஒத்துக்க முடியாது இல்லையா?
இது கர்த்தரும் ஒத்துக்க மாட்டாங்க, இவனும் ஒத்துக்க மாட்டான். இவன் என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான், நல்லா பாரு, என் படத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு கடைசியில் ஆண்டவரே உங்கள் வசனத்தை போய் சொல்லிட்டு இருக்கிறான். அப்போ ஆண்டவர் கைவிட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஹெல்ப் ஷுட் கம் ஃப்ரம் போத் சைட்ஸ். நமக்கு ஒத்தாசை ரெண்டு சைட்லேருந்து வருகிறது. கிறிஸ்து எப்படி வளர்ந்தார்னா, அவர் தேவ ஞானம், தேவ தயவு, மனுஷ தயவு ரெண்டுமே தேவைப்பட்டுச்சு இல்லை. அப்போ ஆண்டவர் வளர்றதுக்கு நமக்கும் அப்படிதான். அல்லேலூயா. தேவன் நமக்கு சகாயரா வராட்டினா நம்ம கதை என்னாகிறது? யாருக்கு சகாயரா வருவார்? நம்ம வாழ்க்கையும் ஹேபிட்டும் பழக்க வழக்கங்களும் ரொம்ப மட்டமாக வச்சுருந்தோம்னா கர்த்தர் எனக்கு துணைன்னு நம்ம சொல்ல முடியுமா? அவரை தேடாதவர்களுக்கு அவர் எப்படி துணையாக இருக்க முடியும்? உத்தமர்களுக்கு கர்த்தர் துணைன்னு போட்டிருக்கு. நீ உத்தமமாக இருந்தால் கர்த்தர் துணையாக இருப்பார். ஆமேன். அல்லேலூயா. போதும், நம்ம எந்திரிச்சு ஒரு ஜெபத்தோடு கலந்து கொள்வோமாக. அல்லேலூயா. ஒரு சின்ன அர்ப்பணிப்போடு நம்ம சரி, முதலாவது எந்திரிப்போம். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். எபேசியர் 4:27. கர்த்தருக்குள் இவர்கள் பெற்ற அனுபவம் எவ்வளவு? இந்த வார்த்தையை சொல்லணும்னா திருச்சபைக்கு எழுதுகிறார். விலையேற பெற்ற விசுவாசம், விலையேற பெற்ற அழைப்பு, விலையேற பெற்ற கிருபைகள் என்னென்ன சொல்லுங்க? விலையேற பெற்ற விசுவாசம், விலையேற பெற்ற வெரி காஸ்ட்லி அண்ட் வெரி ப்ரெஷியஸ் காலிங். அந்த காலிங் எப்படி சொல்றாருன்னா, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய வெறும் சகோதரன் போடல, பரிசுத்த சகோதரர். எதுக்கு பிசாசு பயப்படுவான் அப்படின்னு ஒரு கேள்வி. எதுக்கு பயந்தாலும் பயப்படாட்டினாலும் ஒன்றுக்கு பயப்படுவான். அதை சொல்லுங்கய்யா, அது எங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சுக்க விரும்புகிறோமா? மகிமையில் அவனுக்கு பெருசு இல்லை, தேவ மகிமையில் போயிட்டு வர்றது அவனுக்கு பழக்கம். ஏன் பழக்கம்? அவன் ஏற்கனவே அங்கே இருந்தவன் தான். அதெல்லாம் தெரிஞ்ச இடங்கள் தான், அறிமுகமான இடங்கள் தான். எந்த இடத்துல மகிமை இல்லைன்னு பார்த்து அந்த இடத்த கம்ஃபர்டபுளாக வச்சுக்கலான்னு ஆசைப்பட்டான். நீங்கள் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ அவருடைய மகிமை எங்கெல்லாம் இருக்குதுன்னா, பரலோகத்தில் இருக்குது. பூலோகத்தில் மகிமை இல்லையோ? பூமி அனைத்தும் அவருக்கு மறைவானது ஒன்றும் கிடையாது. ஆனால் அவன் ஒன்று பார்த்தான். இந்த மனுக்குலம் இருக்குதே, அவர் சாயல்ல படைக்கப்பட்ட மனுக்குலம் இருக்குதே, இவனுக்கு மகிமையில தான் அங்க இருந்தானுங்க. எங்க எங்க கும்மிடி பூண்டி இல்லையா, ஏதேன்ல மகிமையில தான் இருந்தாங்க. இவனுங்களை கொஞ்சம் நம்ம நயவசனப்படுத்தி வஞ்சகமா ஒரு பாவத்தை உள்ள தள்ளிட்டா மகிமை என்ன செய்யுது? வெளியில போயிடுது. மகிமை அற்று போயிட்டு, அதுக்கு பேர் இக்கபோத். சரியா? இக்கபோத். நைஸா தந்திரமா பாவத்தை உள்ள கொண்டு வந்தான். அப்ப தேவ மகிமை என்னாச்சு? அதனாலதான் இவங்க நிர்வாணிகள்னு இவனுக்கு தெரிஞ்சது. உனக்கு யாரடா சொன்னான்னு கேட்டார் ஆண்டவர். நான் மகிமையால்லவா உன்னை மூடி வச்சிருந்தேன், நீ நேக்கெடுன்னு உனக்கு எப்படி தெரியும்னா, மகிமை இல்லை எனக்கு தெரியுது, இப்போதான் தெரியுது, மகிமை போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது நான் நேக்கெடு. ஓ, அப்ப அவனுக்கு எப்படி இருக்கும்? தேவ மகிமை இருந்த அவனால் அங்க இருக்க முடியல. இப்ப மகிமையற்ற சூழ்நிலை எவ்வளவு தந்திரமா உருவாக்கிட்டான் பாத்தீங்களா? அப்போ when a place is not comfortable to you, you will always find a place where you will be comfortable. If you don't find a place, at least you will make that place comfortable to you. That's the logic. கம்ஃபர்டபுளா நம்ம இருக்கக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி போவோம். அப்படி இடம் கிடைக்கலனாலும் ஏதாவது கிடைச்ச இடத்த நமக்கு ஏற்ற மாதிரி சுகமா வாழ்றதுக்காவது உருவாக்கி கொள்வோமா இல்லையா? அதை தான் அவன் பண்ணான்.
பூமியிலும் கர்த்தருடைய மகிமை இருக்கு, அங்கேயும் இருக்கு. ஆனாலும் அவனால இருக்க முடியாது, உலாவிட்டு தான் இருப்பான். ஆனா ஒண்ணு செய்யலாம். இன்னைக்கு மகிமையான இடத்துக்கு பார்க்க முடியலன்னா ஏதாவது ஒரு இடத்த நம்ம நல்ல வாழ்ற இடம் மாதிரி ஒண்ணு உருவாக்கலாம்ல. இதோ இந்த மனுஷனை நம்ம உருவாக்கிட்டோம்னா அவனுக்குள்ள பாவத்தை அனுப்பிட்டா தேவ மகிமை அவனை விட்டு போயிடுச்சு. அப்போ பரலோகத்தில் இருக்கக்கூடிய மகிமையை போல பூலோகத்தில் இல்லையே. இருக்குதா? என்னத்தை பார்க்குறோம்? அசிங்கமானது. ரோட்ல போனா பாருங்க, என்னென்ன A to Z. நான் இது அதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பார்க்கறதெல்லாம் கன்றாவியா இருக்குதுங்க. மேல் இன்னும் ஒண்ணுமே நல்லா இல்லை. இதா மகிமை? தேவ மகிமையா? தேவ மகிமை இல்லை. அப்ப அவனுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள்னா சுகமா வசதியா இந்த உலகத்துல இருக்கு. அதான் முழு உலகமும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதுன்னு 5:19 சொல்லியிருக்கு. ரொம்ப ஜாலியா வாழ்றான். ஆனால் மறுபடியும் இழந்த மகிமையை தேவன் கொடுக்கும்படிக்கு இதுல ஒரு ரகசியம் உண்டு. இப்ப எனக்கு நேரம் இல்லை. பாவம், நீங்க ஏதேன் தோட்டம், நியாயப்பிரமாணத்துல ஆசரிப்பு கூடாரம், சாலமோன் ஆலயம், சபைக்கு முன்னால கெத்சமனே தோட்டம், கெத்சமனே தோட்டத்துக்கு அப்புறம் சபைக்கு வரைக்கும் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். வெள்ளிக்கிழமை அதை தாண்டி புதிய எருசலேம், நியூ ஜெருசலேம், எல்லா பேட்டர்ன். இப்போ எனக்கு நான் சொல்ல டச் பண்ணல, சாரி. அப்போ அந்த மகிமை இழந்த ஒரு நிலைமையில் மனுக்குள்ளம் காணப்படும் போது தாம் மகிமையை இழந்தவராய், அவர் மகிமை அற்றவராய் வந்து நம்மை மகிமைக்குள்ளே சேர்த்து மகிமைக்குள்ள கொண்டு போகாம இந்த பூமியிலேயே ஒரு மகிமையான இடத்தை உருவாக்கிட்டாரியா. என் பூமி முழுவதும் இல்லை, பூமி முழுவதும் சபையான்னு அண்ணா நகர்ல தெருக்கள்ல எல்லாம் ஆராய்ச்சிட்டு இருக்காங்களா? இங்க ஆராய்ச்சி இது போல இடங்கள் எவ்வளவு இருக்கு, அவ்வளவு அதை உருவாக்கிட்டார் அவர். இவன் எப்படி மகிமையை கிளப்பிட்டு அவன் வாழ்றதுக்காக வசதியா உருவாக்கி இருக்கானோ பூமியை, அது போல என் தேவன் என்ன பண்ணிட்டாரு, இதே உலகத்துல திரும்பி அதை மகிமை உள்ள ஒரு இடம் தான் சபையை தேவன் உருவாக்கி மகிமையில் இருக்கக்கூடிய அவர் வருகிறார். மகிமையின் தேவன் தங்குகிற இடம். இதை பார்த்து அவன் பயங்கரமா பயப்படுவான். இந்த மகிமைக்கு காரணம் என்னன்னு கேட்டா, இப்ப நான் சொல்ல போறத மனசுல இருந்து தயவு செய்து எடுத்தே போடாதீங்க. ஹோலினஸ், பரிசுத்தம். பரிசுத்தம் இருக்கிற இடத்துல தேவ மகிமை இருக்கும். எந்த சபை பரிசுத்தத்தில் டாப்பில் நிக்குதோ அவன் தொடவே முடியாது. தொட்டு பார்த்து வெந்தவனாய் வெளியில போவான். அல்லேலூயா. எந்த ஒரு குடும்பம் பரிசுத்தத்தில் டாப் கிளாஸ் இருக்குமோ பக்கத்திலே வர முடியாது. எந்த ஒரு தனி மனுஷனுடைய வாழ்க்கையில பரிசுத்தம் தலதூக்கி நிற்குமோ, ஐயோ நான் சொல்றது பயங்கரமான டாபிக்ஸ் இது, நீங்க லேஸ்ல எடுத்தீங்கன்னா பாவம் கஷ்டப்படுவீங்க. எந்த ஒரு தனி மனுஷனுக்குள்ள ஹோலினஸ் ரைட் ஃப்ரம் டாப் டு தி பாட்டம், கண்கள், செவிகள், வாய், எல்லாம் டாப் டு பாட்டம் ஹோலினஸ் அன்டு காட். செத்தான் நம்மளை கண்டு அவன் பயந்து சாகிறத நீங்க பார்க்கணும். திஸ் இஸ் த சீக்ரெட். இது ஒண்ணுக்காக அவன் பயந்து சாவான், வேற எதுக்குமே பயப்பட மாட்டான். நீ நல்ல மியூசிக் வாசிக்கிறியா, இன்னும் வாசியும்பா. நல்ல காசு பணம் சம்பாதிக்கிறியா, நான் இன்னும் தர்றேன்மா. என்ன வேணா செய்யுமா. அந்த ஹோலினஸ் ஒன்று வந்துருச்சுன்னா தெய்வ மகிமை இறங்கும். தெய்வ மகிமை அவன் அதை பார்த்து அவன் நட்டிங்கிடுவான். ஆர் யூ ரெடி சர்ச்? ரெடியா? இருதயத்தில் அதை இப்போ நான் சொன்னதை ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு மனசா? லார்ட், மை காட், I now know the secret. Hallelujah. என்னை கந்து அவன் ஓடணும்னா நீங்க ரகசியத்தை கற்றுக் கொடுத்துட்டீங்க. என் கண்கள், காது. அதனால தான் சொல்றான், என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு ஸ்திரீயின் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாய் இருப்பது அப்படி. somewhere you lost your ground because you opened the door for the devil, which means that you opened the devil for some girl or for some boy or for some woman or for some man. Shut the door immediately and get out of that place. You will be in serious trouble if not. Don't undermine
The work of the devil, he is a devastating person. He will destroy. His name is a destroyer. Get out of that place and come into the glory of God. தேவ மகிமைக்குள் வாரணும் சர்ச். Hallelujah. What a secret is this. Amen. ஜெபம் பண்ணலாமா? Come on now, brothers and sisters. என் அருமை ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவ ஜனங்களே, என் அல்லேலூயா என் சகோதர சகோதரிகளே, அல்லேலூயா, உங்களோடு நானும் என்னோடு நீங்களும் ஒரு சின்ன அர்ப்பணிப்பு. விளையாட்டை எடுக்க வேண்டாம். லார்ட், பிசாசுக்கு இடம் கொடுக்காதுங்கள்னு நான் எத்தனை முறை வாசித்திருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு இவ்வளவு மீனிங்கோடு இன்னும் ஐயோ நிறைய இருக்குது. நான் வண்டியாக இருக்குது. நான் ஒன்றும் சொல்லலை உங்களுக்கு, பாவம். அதனால் ஆண்டவர் நமக்கு நேரம் தருவார். கர்த்தர் வருகை தாமதமானால் அருமையா பாட்டு கலண்டு போகிற மாதிரி சில காரியங்கள்லாம் இருக்குது அந்த ஸ்பெக்ட்ரத்துக்குள்ளே. நம்ம அறியணும், நம்ம நன்மைக்கு தான். அப்போ எந்த ஏரியா நீங்கள் நம்ம வீக்கு, உங்களை பற்றி இன்னும் நான் சொல்ல வேண்டாம், என்னை பற்றி நீங்கள் சொல்ல வேண்டாம். லார்ட், வாட் இஸ் த ரஃப் ஸ்பாட் இன் மீ? என்னுடைய ரஃப் ஸ்பாட், என்னுடைய கடினமான ஏரியா. இதுலேருந்து நான் அதை அவன்கிட்ட கொடுத்ததுனால நான் படுற பாடு, இதை விட்டு என்னை மைண்டை விட்டு போய் தொலைய மாட்டேங்குது. இது ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டா இந்நேரம் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கலாம். கர்த்தர் நல்லவர். ஜீரோ ஆக்க பார்த்தான் யாரை? யோசேப்பை. கொஞ்சத்தில் அப்படியே ஜீரோ ஆகிருப்பான். எத்தனையோ நாளாக டீல் போயிட்டுருக்கு. சரியான ஒரு நேரத்தில் பார்த்துட்டா இந்த பொம்பளை நீ முடிச்சிடலாம் இவனை அப்படின்ட்டு அப்படியே தூக்கி போட்டு ஓடிட்டான். நான் ஜீரோ ஆகவே மாட்டேன், நான் மகிமையில் நிறைஞ்சிருக்கிறவன், என்ன நீ உள்ளே வர்றதுக்கா? அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இது பின்னால் யார் இருக்கான்ட்டு. ஆனால் தேவ ஜனங்களுக்கு இந்த நாட்களில் தெரியல. ஒரு யோசேப்புன்னொன்னே வெற்றி வாழ்க்கைன்னு சொல்லி கற்றுன்னு கத்திட்டு 4 பேரை போர் அடிச்சுக்கிட்டு அனுப்புகிற பிரசங்கம் தான் நினைக்கிறாங்க. நோ, இட் இஸ் நாட். ஹூ இஸ் பிஹைண்ட் ஆல் திஸ் நான்சென்ஸ்? யுவர் ரஃப் ஸ்பாட் that you one day you opened your door and sold it for the devil and he entered and is doing the havoc in your life. Come on. remorse feeling. மானம் போகிற மாதிரி இருக்குது ஒவ்வொரு நாளும் நமக்கு. இல்லை, நம்ம செய்த பாவங்கள் அவனை உள்ள விட்டதுனால நமக்கு வந்த விளைவுகள் நமக்கே மானம் போகிற மாதிரி இருக்குது. நம்மளை குறித்து பெயர்கள் வெளியில வேற அடிபடுது. அது இன்னும் கேவலமாக இருக்குதே, இல்லையா? தெய்வமே, cover up with the blood of Jesus Christ today. The blood of Jesus Christ, hallelujah, will cover everything. Amen. Will cleanse you from all our unrighteousness. There is a hope and there is a good news. The good news is the blood of Jesus Christ. Come on, call the blood. ஆண்டவருடைய இரத்தத்தை இரக்கத்துக்காய் கெஞ்சுவோமாக. வாலிப பிள்ளைங்க, செல்வங்களே, உங்கள் வாழ்க்கை எல்லாம் நான் அதில் போயிட்டு வந்தவன் தான். பிரைஸ் தி லார்ட். ஒன்றும் பெரிய புதுசும் கிடையாது, பழசும் கிடையாது. We all fell. நம்ம எல்லாரும் விழுந்தவர்கள், ஒரே போட்டில் இருக்கிறவங்க தான். ஆமேன். கர்த்தருடைய கிருபை தான் நம்மளை காப்பாற்றுது. ஆகவே this is the best time. ஜெபம் பண்ணலாமா? ஒரு அர்ப்பணிப்பு போடலாமா? எந்த ஏரியாவில் தேவனே நான் இதை எதிர்த்து நிற்கணும், அவனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, கொடுத்துட்டேன், என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்க, இனி நான் மூடுறேன், என்னுடைய சைக்கிளை புதுசாக பண்ண போகிறேன். யாரெல்லாம் அப்படி சொல்கிறீங்களோ, அவன் சைக்கிளை மாற்றணும்னா எனக்கு ஒரு சைக்கிள் வேணும். இந்த சைக்கிளில் அவன் சைக்கிளை நான் தட்டணும். அப்போ எந்திரிப்பேன் ஆண்டவரே, நடுராத்திரில் எந்திரிப்பேன், கொஞ்சம் பார்க்க மாட்டேன். இவ்வளோ நாள் சொகுசாக வாழ்ந்துட்டேன் இல்லை என் இஷ்டத்துக்கு, இனிமேல் நான் உங்களுக்காக வாழ்ந்து அவனை தட்டணும். எனக்கு பிரைஸ் தி லார்ட். அதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருந்தால் நீங்கள் கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணலாம். எது எப்படியோ கர்த்தர் நமக்கு சகாயம் பண்ணுவாராக. அன்பின் பரலோக பிதாவே, நீதியுள்ள தேவனாகிய கர்த்தரங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற முக்கியமான லைஃப் லெசன்ஸ்காய் ஸ்தோத்திரம். எப்படி ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு போகணுங்கிறத ரகசியங்களை ரொம்ப அழகாய் கர்த்தரங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க. சபையை நீர் ஆயத்தப்படுத்துகிறதற்காய் நன்றி. ஜெய சபையாக, ஜெயம் பெற்ற சபையாராய், ஜெயிக்கிறவர்களாய் நாங்கள் இருக்கணும் தானே நீங்கள் விரும்புகிறீங்க ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் தொடர்ந்து வழி நடத்துங்க. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவானுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட கிறிஸ்து இயேசுவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.